காசா கிராண்ட் மற்றும் போத்தீஸ் வர்ணமஹால் வழங்கும் காதலர் தின ஸ்பெஷல் பட்டிமன்றம். திரைக்கதை மன்னன் திரு கே பாக்யராஜ் அவர்கள் நடுவராக பங்கேற்ற ஹியூஸ்டன் நகரில் நடைபெற்ற பட்டிமன்றம். முந்தானை முடிச்சு சுகமானதா சுமையானதா கலகலப்பான காதல் பட்டிமன்றத்தை இணைந்து வழங்குபவர்கள் அரோமா பிரீமியம் டெய்ரி ப்ராடக்ட்ஸ். மரியாதைக்குரிய ஹியூஸ்டன் நகர பெரியோர்கள், தாய்மார்கள், நண்பர்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய பணிவான வணக்கம். என்னுடைய வணக்கம் மட்டுமல்ல, இது தமிழ்நாட்டு மக்கள் சார்பாகவும் இந்தியாவில் இருக்கிற எல்லாத்தினுடைய சார்பாகவும் பணிவான வணக்கத்தை தெரிவிச்சு வந்தவங்களை வாங்க அப்படின்னு வாசல் நின்று கூப்பிட்றது தான் மரியாதை. அதனால தான் எந்திரிச்சு வந்து, ஏன்னா எதை மறந்தாலும் அது மறந்துடக்கூடாதுல்ல. குறிப்பாக உங்களுக்கு மெயினாக நன்றி சொல்லணும். என்னென்னா, ஒரு மாநாடு நடந்தது. நம்மெல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும், நம்ம என்னதான் இருந்தாலும் ஒரே ரத்தம் ஒரே இனம். ஒரு ஆள் எந்திரிச்சார், ஐயையோ அப்படின்னாரு. என்னென்ன இல்லை, கையில் பணம் வச்சுருந்தேன், ஒரு பையில் ₹1,00,000 வச்சுருந்தேன், அதை காணோம், யாராவது எடுத்துருந்தா கொடுத்துருங்க, நான் அவங்களுக்கு ₹10,000 கொடுக்குறேன் அப்படின்னாங்க. கூட்டத்துலேருந்து ஒரு ஆள் எந்திரிச்சான், அந்த பை கிடச்சா எங்கிட்ட கொடுங்க, நான் ₹50,000 கொடுக்குறேன் அப்படின்னா. என்னென்னா, இன்சான் உடம்புக்கு சிரசை பிரதானம் அப்படிங்கிற மாதிரி காசு அப்படிங்கிறது வந்து உலகத்தில் வந்து மிக ரொம்ப வேல்யூ ஆனது. அதுக்கு இருக்கிற மரியாதையே தனி. எல்லோரும் இங்கே வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தால் கூட இங்கே வந்து அங்கே இருக்கிறத விட சம்பளம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தால் கூட நம்ம அந்த காசு பணங்கிறத வந்து பெருசாக நினைக்காம நம்ம கலாச்சாரத்தை விட்டுறக்கூடாதுங்கிறது வந்து இங்கே இருக்கிற ஒவ்வொரு தமிழ் மக்கள் அவங்க வீடுகள்லேயும் அவங்க நடந்துக்கிற அவங்க கலாச்சாரங்க அதில் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ இந்த பட்டிமன்ற தலைப்பு என்ன, முந்தானை முடிச்சு வந்து வாழ்வை சுகமாக்குகிறதா இல்லை சுமையாக்குகிறதா அப்படின்னு எனக்கு ஒரு குழப்பம். இந்த டைட்டில் கேட்டது என்னன்னா, அது நடத்துறது கல்யாண மாலை, அவங்க வேலையே கல்யாணம் பண்ணி வைக்கிறது. அதில் வந்து இப்படி ஒரு டைட்டில் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் யோசிச்சு பார்த்து, இப்படி ஒரு டைட்டில் மீரா அவர்கள்லாம் அப்ஜெக்ஷன் பண்ணணுமே, ஏன் இப்படி ஒரு டைட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணும்போது அப்போ தான் சில பழமொழிகள்லாம் ஞாபகம் வந்தது. என்னென்னா, பிரம்மச்சாரியாக இருக்கிறவன் வந்து மயில் மாதிரி அழகாக தோகை விரித்து ஆனந்தமாக ஆடுவான், அவ்வளோ சந்தோஷமாக இருப்பான் அப்படின்னாங்க. அடுத்தது, லவர் இருக்கிறவன் வந்து அவன் சிங்கம் மாதிரி அப்படி சிலுத்துக்கிட்டு அப்படி நடப்பான், அவனுக்கு லவர் இருக்கு அப்படின்னா. அடுத்தது, குடும்பஸ்தன் அவர் கழுத மாதிரி அப்படியே சும தாங்க முடியாமல் அப்படியே பாரத்தோடு நடப்பான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அதே மாதிரி a good marriage would be between a blind wife and a deaf husband அப்படின்னு ஒரு ப்ராவர்ப் இருக்கு. என்னென்னா, பிளைண்ட் ஒய்ஃபாக இருந்தேன்னா இவன் என்ன பண்ணுறான்னு கண்டுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியாது இல்லையா, எப்படியோ தொலைதுன்னு விட்டுருவாங்க. இவனுக்கு காது கேட்கலன்னா பொண்டாட்டி என்ன கற்றுனா என்ன, அது பாட்டில் அது கற்றுக்கிட்டு இவனுக்கு தெரியாது இல்லை, அதனால் பிரச்சனையே இல்லை பாருங்கள். இப்படி கல்யாண வாழ்க்கையை பற்றி ஏகப்பட்ட சமாச்சாரங்கள் வந்து அதை வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி நிறைய இருக்குது. அது சில பேர் அப்படி ஏதாவது அனுபவங்களை சந்திச்சாங்களா, இல்லை நிறைய பேர் சந்திச்சுட்டு இருக்காங்களா அப்படிங்கிற சந்தேகத்தை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டைட்டில் ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சுமை அப்படிங்கிறதெல்லாம் இந்த சைடில் இருக்குது, சுகம் அப்படிங்கிறது இந்த சைடில். இந்த டேமேஜ் பண்ணுறவங்களுக்கு நிறையா பாயிண்ட் வச்சுருப்பாங்க எப்பவுமே. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, கடைசியில் தராசு நம்ம கையில் தான் இருக்குது, அதனால் கடைசியில் பார்த்துக்கலாம். இப்போது சுகமான அனுபவங்களை சொல்லி கேட்டுக்கிறேன். முந்தானை முடிச்சு என்றாலே ஒரு மயக்கம் இருந்தால் தானே தெளிவு பிறக்கும். இது நம்ம ஆளு. அதாவது இளைஞர்களை காளை என்று சொல்வார்கள். அந்த கட்டிலம் காளையை கூட கன்று குட்டியாக மாற்றுகிற பக்குவம் முந்தானை முடிச்சுக்கு மட்டும்தான் உண்டு, அதில் சந்தேகமே கிடையாது. இந்த முந்தானை முடிச்சு வீட்டுக்கு வந்த உடனேயே அது ஒரு பாசம் இருக்கிறது, ஒரு நேசம் இருக்கிறது, அது அந்த கணவனுக்கு கிடைக்கிறது. அதே மாதிரி தான் கணவனுக்கு மனைவி வரும்போது கிடைக்கிறது. இப்போ நான் இது சொன்னேன்னு வச்சுங்களேன், நான் உட்காந்தவனும் என்னுடைய எதிர்கட்சிக்காரர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன்ப்பா அம்மா பாசம் கொடுக்கவில்லையா, நேசம் கொடுக்கவில்லையான்னு கேட்பாங்க. ஆனால் இந்த முந்தானை முடிச்சுக்கு சொந்தமான மனைவி இருக்கிறாளே, இவள் தன் உற்றார் உறவினரை விட்டுவிட்டு, அப்பா அம்மா விட்டுவிட்டு, அவருடைய சகோதரர்களை விட்டுவிட்டு, கணவனே கண்கண்ட தெய்வம் என்று உங்களை நம்பி வருகிறாள்.
அதைத்தான் அழகாக வாலி சொன்னார், தாய்மடி மறந்து தலைவனை தேடும் பெண்ணென்னும் பிறப்பல்லவோ. அது ஆணுக்கு பொருந்தும். அந்த மனைவிக்கு கணவன் கொடுக்குற அன்பு வந்து வீட்டில் கிடைக்காது. அந்த கணவன் கொடுக்குற பாசம் அது அவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதனால் அதை எப்படி நாம் சுமை என்று சொல்ல முடியும்? அதாவது இங்கே அமெரிக்க வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. இங்கே இருக்கிற கல்ச்சர் ரொம்ப ஷாக்கிங் கல்ச்சர். அதாவது என்னுடைய ஆஃபீஸில் ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆச்சு. எங்கள் மேனேஜர்கிட்ட சொல்லலாம்னு சொல்லி உள்ளே கூட்டு போனேன். அவர் மேனேஜரும் அவரோட பையனும் உட்காந்துருந்தாங்க. நான் சொன்னேன், சார் ஹி ஜஸ்ட் காட் மேரிட் அப்படின்னு. அவர் சொன்னார், ஓ கங்க்ராச்சுலேஷன், மை சன் ஜஸ்ட் காட் டிவோர்ஸ்ட் அப்படின்னாரு. திருமணம் என்பது இங்கு ஒரு நிகழ்வு, அது நமக்கு ஒரு வாழ்வு. அதுதான் தமிழ் கலாச்சாரம். ராமானுஜர் ஒரு தடவை அமெரிக்காவுக்கு வந்தார். அவருடைய மனைவியுடன் அவர் நடந்து கொண்டிருந்தார். ராமானுஜர் முன்னாடி போயிருந்தார், மனைவி பின்னாடி வந்தாங்க. இது நம்ம கல்ச்சர் தானே. நம்ம ஆண்கள்லாம் முன்னாடி வேகமாக போவோம், பொம்பளை எல்லாம் பின்னாடி வருவாங்க. உடனே அந்த அமெரிக்க நண்பர் கேட்டார் ராமானுஜர்கிட்ட, என்ன சார் நீங்கள், நாங்கள்லாம் கையை கோர்த்து கொண்டே போகிறோம், ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி சார் உங்கள் மனைவியை பின்னாடி விட்டு முன்னாடி போகிறீங்க அப்படின்னாரு. அதுக்கு அவர் அழகாக சொன்னார், உங்கள் மனைவி நீங்கள் கையை விட்டுட்டு போனீங்கன்னா அவங்க வேற யாரோட போயிடுவாங்க. ஆனால் தமிழ் கலாச்சாரத்தில் வளர்ந்த எங்கள் பெண்கள் நாங்கள் ஒருவரை விட்டு கொடுக்க மாட்டோம், கடைசி வரைக்கும் காலம் தள்ளுவோம் அப்படின்னு சொன்னார். இந்த தலைப்பு என்னன்னா, முந்தானை முடிச்சு வாழ்க்கைக்கு சுகமா சுமையா? வாழ்க்கை என்பது சுமை, நான் ஒத்துக்கொள்கிறேன். எலிமெண்டரி ஸ்கூல்லேருந்து ஹை ஸ்கூல் வரைக்கும் எல்லாமே சுமை தான். என் பொண்ணு அன்றைக்கி சோஃபாவில் ஃப்ரைடே அன்றைக்கி சாஞ்சு உட்காந்துருக்கா. என்னடின்னு கேட்டால், அப்பா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாத, ரொம்ப ப்ரெஷராக இருக்குது அப்படிங்கிறான். நம்ம கல்லூரி காலங்களிலும் அப்படித்தான். அப்படியே இந்த கல்லூரியை முடித்தால் கூட வேலை தேடுவது என்பது ஒரு பெரிய சுமை. ஆனால் இந்த முந்தானை முடிச்சு வரும்போது நமது சுமையை ஷேர் பண்ணத்தானே அவரா, அதை எப்படி நீ சுமை என்று சொல்லுகிறாய்? தலைப்பு என்ன, மாமியாருடன் குடும்பம் நடத்துவது சுமையா சுயான்னு கேட்குறாங்க, பொண்டாட்டியோட குடும்பம் நடத்துவது நிறைய சுமையா சுயான்னு கேட்குறாங்க. இப்போ இருக்காரு இந்த விஷயம் பாருங்க, என்ன எடுத்துங்க, உங்களே நிறைய பேர் எடுத்துங்க. திருமணத்துக்கு முன்னாடி நம்ம பிக்சர் எப்படி இருக்குன்னு பாருங்க, அந்த போட்டோவை எடுத்து பாருங்க. என்னெல்லாம் பார்த்தா பாக்தா திருடன் மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மனைவி வந்த உடனே இந்த கணவனும் சேர்ந்து வரும்போது நமக்கு அவள் நல்ல உணவு கிடைக்கிறது, ஒரு திருமண கலை வருகிறது. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தாத்தா பாட்டிகள்லாம் படிக்காதவர்கள், அப்போ அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டாங்க. அப்போல்லாம் இவ்வளோ கம்ப்ளைண்ட் கிடையாது. நமது அப்பா அம்மாக்கள் வந்து அம்மா படிச்சிருக்க மாட்டாங்க, அப்பா படிச்சிருப்பாரு, ஓடிடுச்சு. ஆனால் நம்ம இப்போ டிஃப்ரெண்ட்டு, நாம் படிச்சிருக்கோம். நிறைய நம்மளுடைய மனைவியில் இங்கே இருக்கிற அத்தனை பேருமே பெரிய பெரிய டாக்டர்களும் இன்ஜினியர்களும். அப்படி இருக்கும்போது இந்த இரு மனங்கள் சேரும்போது நீங்கள் வரைமுறைகள் இருக்கும்போது பிரச்சனைகள் புலம்பல் இருக்கத்தான் செய்யும். அதை நீங்கள் மேடை போட்டு சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், இந்த வருங்கால பொண்ணுங்கள்லாம் பார்த்து என்ன சொல்லும், என் பொண்ணு நான் ஏற்கனவே ஒன்று சொன்னால் 9 என்ன நீங்கள் இந்த மேடை போட்டு பேசுனீங்கன்னு வச்சுங்க சும்மைன்னு, நாளைக்கு வந்து வேண்டாம் சொல்லுவா, அப்போ ஐம் நாட் கோயிங் டு கெட் மேரிட் எனிமோர், நாட் வித் இந்தியன் காய் அப்படின்னு சொல்லுவான். ஏன் சார் மேடை போட்டு சொல்கிறீங்க? ஒருத்தன் இன்டர்வியூக்கு போனான், 8x3 எவ்வளோன்னு கேட்டாங்க. அவன் 23ன்னு சொன்னான். 23ன்னு சொல்லிட்டு போனால் அடுத்த வாரம் அவனுக்கு ஜாப் ஆஃபர் வந்துடுது. சத்தப்படாமல் வேலைக்கு போயிட்டான். 6 மாதம் கழிச்சு கன்ஃபர்மேஷன் ஆர்டர் கொடுத்தானே மேனேஜரை கூட்டு போய் கேட்டான், எப்படி சார் எனக்கு வேலை கொடுத்தீங்கன்னா? அவர் சொன்னார், தம்பி நீ 8-3 23 சொன்ன, அவன் 40 50 90லாம் சொல்லியிருந்தான், ஒருத்தன் 9. அதாவது கணவனும் மனைவியும் அப்படி தான் எதிர்பார்க்கணும். என் ஒய்ஃப்லாம் 19 தான் எதிர்பார்க்குறா, அதனால தான் வாழ்க்கை ஓடுது, அதனால தான் சுகமாக இருக்கிறது. குக்கரிலே இருந்தால் சாதம், அதை ஆண்டவனுக்கு படைத்தால் பிரசாதம், அதை உங்கள் மனைவி ஊட்டுவிட்டால் அது பிரமாதம் சார். அதாவது உலகத்தினுடைய தலைவர் ஒபாமா பல சட்டத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கார் சார். ஆனால் அவராலே அவருடைய புகைப்பழக்கத்தை விட முடியல. அந்த மனைவி முந்தானை முடிச்சு சொன்னதுனால சிகரெட்டை விட்டேன் என்று அவரை ஓப்பனாக ஒத்துட்டு இருக்காரு. இதை விட என்ன வேண்டும்? சுமை சுமைன்னு சொல்கிறாங்களே, நீங்கள் உங்கள் ஒய்ஃபை தூக்கிட்டு நடப்பீங்களா, இல்லை நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டை தூக்கி நடப்பீங்களா வீட்டில்? ஏன் சுமைன்னு சொல்கிறீங்க? காரில் தானே கூட்டிட்டு போகிறோம். காசுக்காக மற்றவர்களை காரிலே கூட்டிச் செல்பவன் காரோட்டி, தன் மகளையும் குழந்தையிலும் காரிலே ஏற்றிச் செல்பவன் தேரோட்டி. நாங்கள்லாம் தேரோட்டி ஐயா. எனக்கு கிடைக்காத வயலின், எனக்கு கிடைக்காத பியானோ, எனக்கு கிடைக்காத தமிழ் கிளாஸ், எனக்கு கிடைக்காத இந்து ஹெரிட்டேஜ் என் குழந்தைகளுக்கு கொடுப்பதில் நான் தேரோட்டியாக இருப்பதில் பெருமைப்படுகிறேன். என்னுடைய அம்மா வந்திருந்தாங்க ரீசெண்டாக, வந்து என்னை பார்த்து அசந்து போயிட்டாங்க. காலையிலே எழுந்து பேப்பர் படித்துக்கொண்டு காஃபி குடித்துக் கொண்டிருக்கும் பையனா இவன் காலையிலே எழுந்து அழகாக குழந்தைகளை எழுப்புகிறான், பள்ளிக்கு அனுப்புகிறான், அழகாக உணவு சமைக்கிறான். ஆஹா, முக்கியமான பாயிண்ட். இந்த ரகசியத்தை இதுவரை சொல்லவே இல்லையா? இது வந்து ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கான்ட்ராக்ட் கிடையாது சார். இது வந்து லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப். அதைத்தான் அழகாக வாலி சொல்லுவார், வாலிபங்கள் ஓடும், வாலிபம் போயிடும், வயதாக கூடும், ஆனாலும் அன்பு மாறாதது, மாலையிடும் சொந்தம், முடிபோட்ட பந்தம், பிரிவென்னும் சொல்லை அறியாதது. அதுதான் நம்ம தமிழ் கலாச்சாரம்.
கடைசியாக கண்ணதாசன் வந்து சொல்லியிருக்காரு, கதை கட்ட ஒருவன் பிறந்து விட்டால் கண்ணகி வாழ்விலும் களங்கம் உண்டு, காப்பாற்ற சில பேர் இருந்து விட்டால் கல்வர்கள் வாழ்விலும் நியாயம் உண்டு. நான் எதிர்கட்சிக்காரர்கள் சொல்ல ஜெனரலா சொல்றேன். கோர்ட்டுக்கு தேவை சில சாட்சி, உன் குணத்துக்கு தேவை மனசாட்சி. நல்ல குணமுடைய நடுவர் அவர்களே, முந்தானை முடிச்சு என்பது வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, குடும்பத்திற்கும் இந்த சமுதாயத்திற்கும் இந்த நாட்டிற்கும் வீட்டிற்கும் எல்லாவற்றிலும் சுகமாகவே இருக்கும் என்று முடிவு சொல்வீர்கள் என்று நம்பிக்கையில் நன்றி, வணக்கம். டைம் மீறி பேசிட்டா அதுக்காக மணி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமுக்குள்ளே இது ஒன்றுங்க 2 இடத்துல மணி அடிக்கல 2 ஊர்லேயும். அதனால் இந்த தடவை என்ன பண்ணிட்டாங்க, இந்த மணியை கொடுத்துட்டாங்க. ஏன்னா ஒருவேளை இங்கேயும் அது வேலை பார்க்கலன்னா எதுக்கு இது அடிங்கன்னு இதை பார்த்தோன்னே எனக்கு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வந்துருச்சு. தாவணி கனவுகள் படம் சிவாஜி சார் நடிக்கிறாரு, கோயிலில் சீனு. நான் தான் டைரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அன்றைக்கி அவர் சிவாஜி சாருக்கு சீனு. அவர் வந்து சாமி கும்பிட்டு பிள்ளையார்கிட்ட வந்து ஏதோ பேச வர்றாரு. அப்போது பூசாரி வந்து வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு கேப்டனை கூப்பிட்டு ஆரத்தி பண்ணவா அப்படின்னு சொல்லுவார். பண்ணுங்க அப்படின்னு ஒன்று அவர் உடனே ஆரத்தி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏதோ பேசுவார். அப்போது சிவாஜி சார் வந்தார். வந்த உடனேயுமே அப்படியே பார்த்தாரு, அந்த பூசாரியை பார்த்தாரு. பாக்கி ஓகே அந்த ஆள் அப்படின்னாரு. அப்புறம் நான் அசிஸ்டண்ட்டுகளை பார்த்தேன், அப்போ டைலாக்லாம் கரெக்டாக பேசினேன். இல்லைங்க 2 டைலாக் தான், அது ஒன்றும் பெரிய இது இல்லை, நல்லா சொல்லிட்டாரு அப்படின்னு. இல்லை நான் கரெக்டாக சொல்லிடுவார், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. டைலாக்கா? ஆமாம் டைலாக் நல்லா சொல்லிடுவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பண்ண போகிறாருன்னு அதானே டைலாக் பேசிட்டு தீபாரதனை மணி அடித்து பூஜை பண்ணுவார் அப்படின்னா அடிக்கட்டும் அப்படின்னாரு. எனக்கு புரியல என்ன சொல்கிறாருன்னு சொல்லி. அப்புறம் சரி டேக் போகலான்னு ரிஹர்சல் எல்லாம் வேண்டாமான்னாரு. இல்லைண்ணே ஒரு சின்ன இது அவன் வந்து கேட்க போகிறான், கேட்டு உடனே பூஜை பண்ண போகிறான், அவ்வளோதானே அப்படின்னேன். சரிப்பா அப்படின்ட்டாரு. அப்புறம் வந்து வாங்க ஆரத்தியை காமிக்கவா அப்படின்னு காமி அப்படின்னாரு. அவன் தட்டு எடுத்தான், மணி எடுத்தான். இந்த மணி அடிக்கும்போது பழக்கம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இது அடிக்கும்போது இதுவும் சேர்ந்து அடிக்கும். அப்புறம் ஏய் அப்படின்னு நான் நிறுத்துறேன், இதை இப்படி அடிப்பா, இதை மட்டும் சுத்து அப்படின்னு. அப்புறம் அவன் சுத்துறான் இல்லைன்னா இதையும் சேர்ந்து அடிக்கிறான். சிவாஜி சார் அப்படியே பார்த்தேன். நான் தான் பார்த்து வச்சுட்டியான்னு சொல்கிறேன். மணி அடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை பாக்கி. மணி ஆட்டுறதுக்கு ஒரு திறமை வேணும், அதுக்கு ஒரு அனுபவம் இருக்கணும். இது எல்லாத்துக்கும் வர்றதல்ல, இது எல்லாரும் இப்படி பண்ணிட முடியாது அப்படின்னாங்க. அப்போ தான் தெரிஞ்சுட்டேன் நான் எந்த காலத்திலும் நான் மணி ஆட்டி இருக்கிறேன், எனக்கு எப்படியோ ட்ரைனிங் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இப்படி ஒரு மணி கொடுத்துருக்காங்க. நம்ம கோவிந்தன் சார் ரொம்ப நல்லவர் நான் நினச்சிட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும். எப்படி கதை விடுறார் பாருங்களேன். அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தால் பேரின்பம் தாங்க, யார் இல்லைன்னு சொன்னா எத்தனை பேருக்குங்க அமைது. அப்புறம் சொன்னார் அவங்க அம்மா இவர் சமைச்சதை பார்த்து சந்தோஷப்பட்டாங்களாம். இப்படிலாம் பொய் சொல்லக்கூடாது ரொம்ப சரியா. இங்கே எல்லாம் உட்காந்துருக்கீங்க, சந்தோஷப்படுவீங்களா? உங்கள் பையன் சமைச்சு கொடுத்தா சந்தோஷப்படுவீங்களா? உங்களுக்கு இல்லை உங்கள் மருமகளுக்கு சமைச்சு கொடுத்தா சந்தோஷப்படுவீங்களா? அப்புறம் நம்ம நல்லவர் நடராஜன் உட்காந்துருக்காரு. அவர் எப்படி பயப்படுவார் தெரியுமா அவர் மனைவி பார்த்து? எனக்கு தெரியுங்க. அப்புறம் உங்கள் சிஷ்யர் பிள்ளை இருக்கார் பாருங்க, நம்ம பாண்டியராஜன் சார். அவர் எப்படின்னா ஊருக்கு தாங்க உபதேசம். எடுக்கிற படம் பார்த்தீங்கன்னா ஆண் பாவம், பிறந்தாலும் ஆம்பளையா பிறக்கக்கூடாது, ஆனால் பேசுறது திருமணம் சுகமா. ஏங்க பாண்டியா ரெடியாரு கத்தி அந்த சைடுக்கு திருப்பாங்கன்னு பார்த்தேன், உன்னை பிடிச்சிட்டாங்க. நடுவர் அவர்களே, நம்மளோட முன்னோர்களாக இருக்கட்டும், நம்மளோட பெற்றோர்களாக இருக்கட்டும், இல்லை இந்த கல்யாண மாலை நிகழ்ச்சியை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திக்கிட்டு இருக்க நம்ம மோகன் சார், மீரா நாகராஜனாக இருக்கட்டும், எல்லாருமே இரு மனங்களை இணைத்து திருமணம் அப்படிங்கிற ஒரு அழகான விஷயத்தாங்க செய்கிறாங்க. நான் இல்லைன்னு சொல்லலையே. நடுவர் அவர்களே, என்னோட குடும்பத்தை எடுத்துக்கோங்களேன். என்னோட கணவர் என்னை கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கிறேன். அப்புறம் என்னோட புகுந்த வீட்டில் என்னோட மாமனார் மாமியார் மட்டும் இல்லாமல் எங்கள் நாத்தனார்கள் உட்பட என்னை உள்ளங்கையில் வச்சு பார்த்துக்கிறாங்க. ஆசையும் ஆஸ்தையும் சேர்த்து அனுபவிக்கிறதுக்கு 2 அழகான குழந்தைங்க இருக்காங்க. ரொம்ப 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 அழகான வாழ்க்கை தான். ஆனால் இந்த அழகான வாழ்க்கைக்காக எத்தனை அற்புதமான விஷயங்களை இழந்திருக்கோம்னு நினைக்கும் போது தான் இந்த முந்தானை முடிச்சு சுமையாயிடுது. நடுவர்
அவர்களே, ஒரு மனுஷனுக்கு மனசுக்குள்ள சின்னதும் பெருசுமா நிறைய ஆசைகள் நிரம்பி கிடக்குது. கரெக்டா? முக்கியமா சொன்னா 5 விஷயங்கள். முதல்ல தனி மனித சுதந்திரம், 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா சுய அடையாளம், 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா நம் பெற்றோர்கள், 4வது விஷயம் நம் உடன் பிறந்தவர்கள், உறவினர்கள், நண்பர்கள், 5வது விஷயம் அறச்செயல் செய்வது, பொருட்செயல் செய்வது. இந்த 5 விஷயமும் இந்த 3 முடிச்சு போட்ட அப்புறம் எந்த மூளைக்குனே போதுன்னு தெரியாதால் தான் முந்தானை முடிச்சு சுமைன்னு சொல்றேன். தனி மனித சுதந்திரம் முதல்ல. நம்மளா இருக்க முடியுமா? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம நினைச்சலாம் செய்ய முடியுமா? நான் நினைச்ச ட்ரெஸ்ஸை போட்டுக்க முடியுமா? கண்டபடி சுத்த முடியுமா? முடியாது. நம்ம வீட்டில் எல்லாரும் தூங்கி எந்திரிச்சிருப்பாங்க, ஆனால் நம்ம தூங்கிட்டே இருப்போம். கரெக்டா? அம்மா அத்தனை தடவை எந்திரிச்சாலும் எந்திரிக்க மாட்டோம். ஆனால் இங்கே எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எந்திரிச்சு ட்ரெஸ் பண்ணி ப்ரெசன்டபிளாக இருக்க வேண்டியிருக்கு. பேச்சுரிமை. ஒரு மனுஷனுக்கு சுதந்திரம் அப்படின்னா பேச்சுரிமை ரொம்ப முக்கியம். நம்ம அம்மா வீட்டில் இருக்கும்போது வாயில் வந்ததெல்லாம் உளறி கொட்டுவோம். அம்மா வாய் கூட திறந்துருக்க மாட்டாங்க. வாய் மூடுமா, எனக்கு தெரியும் எல்லாம் சொல்லியிருக்குமா இல்லையா? ஆனால் இங்கே அவங்க தப்பாகவே பேசலாம். ஒரு வார்த்தை நீங்கள் எடுத்து பேசுங்க பார்க்கலாம். இவ்வளோ பேசினாரு கோவிந்தன். என்ன சொன்னார்? மனைவி பின்னாடி வரணும், மனைவி ரசம் வச்சு கொடுக்கணும், உங்களுக்கு பணியோட செஞ்சுட்டே இருந்தா நல்லவங்கன்னு சொல்வீங்க. கரெக்டா? அதுக்காக நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கோம். உங்களை இது ஒரு சின்ன சந்தேகம், இங்கே மாமியார் மருமக சண்டையே நடக்கிறது இல்லையா? ஏன் நடக்கிறது இல்லை? ஸ்கைப்பு. நிறைய பேர் ஸ்கைப்பில் மருமக சில நான் கொடுத்து வச்சேன் எங்கள் மாமியார் தினம் அப்படிலாம் பார்க்கணும்னு சொல்ல மாட்டாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் அடுத்தவங்களுக்கு தான் சொல்லிட்டீங்க, உங்களுக்கு நான் வந்து என்னோட சகோதரிகளுக்காக வந்து நான் அவங்களுக்காக பேசுறேன். வாங்க நீங்க முடிக்கும் போது நான் வர்றேன். பேச்சுரிமை பத்தி பாருங்க. இந்த வீட்டை எடுத்துக்கோங்க. எங்க அப்பா எனக்கு தினம் காலமிக்கு விடுவாரு. இப்ப ஊருக்கு போங்க, இப்பயும் பிடிச்சி விடுவாரு. எல்லா கணவன்மார்களும் இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. சரிங்க. அவங்களுக்கு பாவம் ஏதோ ஒரு குறை இருக்கு போல இருக்கு. அதை வந்து வெளிப்படையாவே சொல்றாங்க. எல்லாரும் நம்மளும் கொஞ்சம் அதெல்லாம் யோசிப்போம். கரெக்ட் தாங்க. அப்பாவை தினம் கால் அமைக்க விடுங்கப்பான்னு கேட்க முடியும். கணவர் போய் தினம் கால் அமைக்க விடுங்கன்னு கேட்க முடியுமா? ஏன் அதெல்லாம் தாராளமா கேட்கலாம். பேச்சுரிமை கேட்கறவங்க அப்புறம் இது ஏன் கேட்க மாட்டீங்க? என்ன கேட்க மாட்டீங்க அப்படி டக்குன்னு? சரி, நான் ஒரு சின்ன டவுட் கேட்குறேங்க. இவ்வளவு தூரம் இது சுமை அப்படின்னு சொல்றீங்களே, உங்களுக்கு வந்து எப்போ கல்யாணம் ஆச்சு? 25 வயசுல. 25 வயசுல கல்யாணம் ஆயிடுச்சு. சப்போஸ் ஒரு பேச்சுக்கு இனி ஒரு 4 வருஷம் 5 வருஷம் போயிருந்தா உங்கள் அப்பா அம்மாவுக்கு அது எவ்வளோ பெரிய சுமை அப்படிங்கிறத ஒத்துக்கிறீங்களா? என் பொண்ணை நான் கட்டி கொடுக்க முடியல அப்படிங்கிறது அது எவ்வளோ பெரிய சுமை. அப்போ இதே மாதிரி நீங்கள் தூங்கிட்டு இருந்தா ஒத்துக்குவாங்களா? மெல்ல தூங்குடி, நல்லா காரக்குழம்பு சாப்பிடுறி, அப்பா வந்து வாங்க 2 காலம் அமைக்க விடுறேன். இது எப்படா வந்து இதுக்கு ஒரு விடியல் வரும், எப்படா வீட்டு விட்டு போகும், அப்படிதான் நினைச்சிருப்பாங்க. நடுவர் அவர்களே, நான் கல்யாணமே வேணாம், கல்யாணமே பண்ணிக்காதீங்கன்னு சொல்ல, கல்யாணம் பண்ணிக்கிட்டதால எதெல்லாம் சுமைன்னு சொல்றேன். அடுத்தது சுய அடையாளம் அப்படின்னு சொல்றோம். திருமாங்கல்யத்தில் தொடங்கி குலதெய்வ வழிபாடு முறைகளாக இருக்கட்டும், இல்லை வேறு சில வழிபாடு முறைகளாக இருக்கட்டும், எல்லாமே மாறிடுதுங்க ஒரு நிமிஷத்துல. இந்த நொடி வரைக்கும் விஜயலட்சுமி கிருஷ்ணமூர்த்தியா இருந்தேன்னா அந்த 3 முடிச்சு போட்ட உடனே விஜயலட்சுமி ராஜாவா மாறிடுறேன். மாற வேண்டியிருக்கு, மாறும்னு எதிர்பார்க்குறாங்க. பச்சை மரத்தை வேரோடு பிடுங்கி இன்னொரு இடத்துல நடுறாங்க. அது திரும்ப பட்டு போகாம துளுதுக்குள்ள எவ்வளோ காம்ப்ரமைசஸ், எவ்வளோ சாக்ரிஃபைசஸ் பண்ணுவாங்க. 3வது பெற்றோர்கள். அமெரிக்காவில் இருக்க ரொம்ப பெரிய கொடுமை என்ன அப்படின்னா, நினைச்ச உடனே அப்பா அம்மாவை போய் பார்க்க முடியாது. 1 வருஷத்துக்கு ஒரு முறையோ 2 வருஷத்துக்கு ஒரு முறையோ தான் இந்தியாவுக்கு போவோம். சரி, எல்லாம் முடிஞ்சு ஊருக்கு போனோம் அப்படின்னா ஜெட்லாக், உடம்பு சரியில்லாமல் போகும். ஷாப்பிங் போகணும், கோயிலுக்கு போகணும், அத்தை வீட்டுக்கு போகணும், மாமா வீட்டுக்கு போகணும், நாத்தனார் வீட்டுக்கு போகணும். எல்லாம் முடிஞ்சு நம்ம அம்மாவோட முகத்தை நிமிர்ந்து பார்க்குற நாள் என்னைக்கு சொல்லுங்க? இந்த ஊருக்கு கிளம்புற நாளாக தான் இருக்கும். உயிரை விட்டு உடல் மட்டும் பறந்து செல்ல, மா உடம்பு பார்த்துக்கோ, நல்லா சாப்பிடு, அப்பாவை மாத்திரை சாப்பிட சொல்லு, நான் ஃபோன் பண்ணுறேன், முடிஞ்சதுங்க. எத்தனை பேர் கல்யாணம் ஆன அப்புறம் உங்கள் அம்மா கையால் ஊட்டி விட்டு வயிறார சாப்பிட்ருக்கீங்க சொல்லுங்க? இல்லை உங்கள் அம்மா மடியில் படுத்து தூங்கிருக்கீங்களா? இரவு முழுதும் அம்மா அப்பாவுக்கு நடுவில் படுத்து கதை பேசியிருக்கீங்களா? எல்லாத்தையும் இழந்தாச்சுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உறவினர்கள், உடன் பிறந்தவர்கள், நண்பர்கள். பாசமில் சிவாஜி கணேசன் சாவித்ரி மாதிரி இருந்திருப்பாங்க, அவ்வளோ க்ளோஸாக இருந்திருப்பாங்க அண்ணன் தம்பி. திருமணத்துக்கு அப்புறம் அப்படி இருக்க முடியுதா? எப்பங்க ஒரு ஈகோ பிரச்சனை வருது? ஒரு உடன் பிறந்தவர்களுக்குள்ள ஒன்றா விளையாடி ஒன்றா ஸ்கூலுக்கு போய் ஜாலியாக இருந்திருப்பாங்க, ரொம்ப க்ளோஸாக இருந்திருப்பாங்க. அப்படி இருந்தவங்களுக்கு நடுவில் திருமணத்துக்கு அப்புறம் தானே ஈகோ வருது. இங்கே இருக்கிறவங்க எத்தனை பேர் கணவனுக்கு பிடிக்காதால் மனைவியும், மனைவிக்கு பிடிக்காதால் கணவரும் உடன் பிறந்தவர்கள் கூட பேசாமல் இருக்கீங்க? உங்கள் மனசாட்சி தொட்டு கேட்டு பாருங்க. அப்புறம் என்னங்க சுகம் சுகம் சுகம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால்
அறச்செயல் செய்வது, பொருட்செயல் செய்வது. சிலருக்கு சோஷியல் சர்வீஸ் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஆனால் கணவனுக்கு பிடிக்கணுமே. சொல்வார், முதல்ல வீட்டை கவனி, அப்புறமா ஊர் சேவை செய்ய போகலாம் அப்படின்னு சொல்லுவார். ஒரு 5 காசு கொடுக்கணும்னா கூட, நம்மளே சம்பாதிச்ச பணமாக இருந்தால் கூட கணவன் மனைவிக்கிட்டையும், மனைவி கணவன்கிட்டையும் கேட்க வேண்டிய கட்டாயம் இருக்குங்க. சரி, இத்தனை விஷயங்கள் இழந்தாச்சு. திருமணம்ங்கிற ஒரு விஷயத்துக்காக எல்லாத்தையும் இழந்துட்டோம், சரிங்களா? கடைசியாக திருமண வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கா? நடராஜன், கோவிந்தன் நம்மளாம் அமெரிக்காவில் வாழ்ந்துட்டுருக்கோம். இங்கே லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது? சந்தோஷமாக இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எப்படி இருக்குது லைஃப் ஸ்டைல்? 2 பேரும் வேலைக்கு போகிறோம், சாயந்தரம் வீட்டுக்கு வரும், எல்லாருக்கும் 2 குழந்தைங்க இருக்காங்க. அவங்களோட ஸ்கெடியூலை பார்த்தீங்கன்னா, இப்போது நடுவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். மண்டே வந்து ஸ்விம்மிங் கிளாஸ் கூட்டு போனோம் சார். டியூஸ்டே, ஃப்ரைடே குமான் கிளாஸ் போவாங்க. வெனஸ்டே சாக்கர் கிளாஸ், தர்ஸ்டே வேதிக் ஹெரிட்டேஜ் கிளாஸ், சண்டே தமிழ் கிளாஸ். இப்படி கணவனும் மனைவி மாறி மாறி குழந்தைங்களை கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு இருப்பாங்க. வீட்டு வேலை யார் பார்க்குறது? இந்தியாவா? ஆள் யாரையாவது வச்சுக்கலாம். இங்கே புழக்கடை சுத்தம் செய்யறதுலேருந்து புளிக்குழம்பு வைக்கிற வரைக்கும் நம்ம தான் பண்ண வேண்டியிருக்கு. இந்த நிலைமையில் கல்யாண மாலை போல் நல்ல நிகழ்ச்சிகள், லோக்கல் டேலண்ட்ஸோட ட்ராமா, ஃபண்ட் ரைசர் ஈவெண்ட்ஸு, அப்புறம் பர்த்டே பார்ட்டிஸ், கெட் டுகெதர்ஸ் எக்கச்சக்கம். நடுவர் அவர்களே, நீங்கள் உங்கள் அனுபவத்துலேருந்து மனக்கணக்கு போட்டு சொல்லுங்கள். இல்லை, நீங்கள் சொன்னது இந்த கிளாஸ் அந்த கிளாஸுங்கிறீங்க. நைட் கிளாஸ்னு ஒன்று நடக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியும். நீங்கள் அவ்வளோ தூரம் போகிறீங்க. இன்றைக்கு சூழ்நிலையில் கணவனும் மனைவியும் அமர்ந்து பேசக்கூட நேரம் இல்லாமல் இருப்பது தான் நிதர்சனமான உண்மை. உடனே எதிரில்லைன்னு சொல்லாதீங்க, இதெல்லாம் சுகமான சுமைன்னு. நானும் அதான் சொல்கிறேன், இதெல்லாம் சுகமான சுமை தான். சுமைனாலும் சுமைதானே. நடுவர் அவர்களே, 1983ஆம் ஆண்டு முந்தானை முடிச்சுன்னு ஒரு படம் எடுத்தீங்க. நான் இப்போ அந்த பாடல் வரிகளை சொல்கிறேன். மயிலே உனை நான் மயக்கவும் இல்லை, மனதால் என்றும் வெறுக்கவும் இல்லை. என்னை நீ தேடி இணைந்தது பாவம், எல்லாம் நீயே எழுதிய கோலம். இந்த நிலை காணும் பொழுது நானும் அழுது வாழ்கிறேன். காலத்தின் தீர்ப்புகளை யார் அறிவாரோ? 30 வருஷத்துக்கு முன்னாடியே முந்தானை முடிச்சு சுமைன்னு இவர் ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணிட்டு இப்ப ஒரு தீர்ப்பை மாத்தி சொல்ல முடியுமா? அதனால நாங்க நம்புறோம், என்ன நம்புறோம்னா, நிஜ வாழ்க்கையில் நடக்கிறது தான் படமா எடுக்கிறாங்கன்னு. ஸோ அந்த நம்பிக்கை வீண் போகாம நல்ல தீர்ப்பை அளிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடுகிறேன். நன்றி. ஒரு அம்மா எப்போ பாரு சோகமாக இருப்பாங்க. பார்க்குறவங்களாம் அப்படியே பார்த்தாங்க, என்னம்மா எப்போ பாரு சோகமாக இருக்காங்க. இல்லை, புருஷங்கூட சண்டை. அப்புறம் மறுபடியும் வந்தார், இன்னும் சண்டை தீரல. இல்லை, அது கூட கிடையாது, பேச்சுவார்த்தையும் கிடையாது அப்படின்னு. எத்தனை வருஷமா? அது 6 வருஷமாச்சு. 6 வருஷமா பேச்சுவார்த்தை இல்லையா அப்படின்னா குடுக்குடுன்னு குழந்தைகள்லாம் ஓடிட்டு இருந்தது. அப்புறம் கேட்டாது, எத்தனை குழந்தைங்க உங்களுக்குன்னா? 7 குழந்தைங்க அப்படின்னு. ஆமாம், 6 வருஷமா பேச்சுவார்த்தை இல்லை, குழந்தைங்க 7ன்னா அது பாட்டில் நடக்குது, இது பாட்டில் நடக்குது. நான் என்ன சொல்றது இல்லை. சரி, பரவாயில்ல. எனக்கு முன்னால் பேசின சகோதரி விஜயலட்சுமி நடுவில் திடீர்னு சுகமா சுமையான்னு கேட்டதுக்கு சுகமான சுமைன்னு சொல்லிட்டாங்க. கவனிச்சிங்களா? பேச்சில் எத்தனை டிஸ்க்ளைமர். நான் வந்து ஒரு கிரெடிட் கார்டு அப்ளிகேஷனில் கூட நடுவர் அவர்களே இவ்வளவு ஃபைன் பிரிண்ட்டை பார்த்ததே இல்லை. என் கணவர் என்னை உள்ளங்கையில் வைத்து தாங்கிக் கொள்கிறார். அடேங்கப்பா, என் வீட்டில் எல்லாரும் நல்லா தான் பார்த்துக்கிறாங்க. நடுவர்களே, மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்தாலே எல்லாருக்கும் உண்மை பேசணும்னு தோணிடுன்னு நினைக்கிறேன். இந்த கூட்டத்தை பாருங்க நடுவர் அவர்களே. கல்யாண மாலை நிகழ்ச்சிக்காக வந்திருக்கும் இந்த ஹியூஸ்டன் வாழ் தமிழர்கள் அவங்க வீட்டு கல்யாணத்துக்கே வந்திருக்கிற மாதிரி கணவனும் மனைவியும் எவ்வளவு சந்தோஷமா சுகமா உட்காந்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு சுகமா ரசிச்சுட்டு இருக்கிற ஒரு கூட்டத்தை பார்த்து நீங்க எப்படி வந்து முந்தானை முடிச்சு சுமைன்னு சொல்ல முடியும்? நீங்க டேட்டிங், லிவிங் டுகெதர்லாம் இந்த ஊர் கல்ச்சர்லேயே இருக்கு நடுவர் அவர்களே. இந்த ஊரில் கூட ஒரு அமெரிக்கன் தன்னை எப்படி சொல்லிக்கிறார்? முதல்ல ஐ எம் ஹாப்பிலி மேரிட், ஐ ஹேவ் 2 kids. இதை முதல்ல சொல்லிட்டு தானே தான் பெற்ற வெற்றிகளையும் தான் படித்த படிப்பையெல்லாம் சொல்கிறாரு. ஏன்னா இல்லறம் அல்லது நல்லறம் அன்று. கல்யாணம் ஆச்சுன்னா பேச்சுரிமையே போயிடுச்சான். பேச்சுரிமை போயிடுச்சுன்னு மேடை ஏறி பேசுகிற அளவுக்கு பேச்சுரிமை இருக்கு இல்லையா? எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகி 11 வருஷம் ஆச்சு. பேச்சுரிமையெல்லாம் சவுண்டாக இருக்கு. என்ன, நானும் என் மனைவியும் கொஞ்சம் சத்தமாக பேசிப்போம், கொஞ்சம் ஒரே சமயத்தில் பேசிப்போம். அதெல்லாம் சுவாரஸ்யங்க, சும்மா கிடையாது. 25 வருடமாக ஊட்டி வளர்த்த ஒரு பெற்றோர், அப்படி வளர்த்த பெற்றோர் தேடித்தரும் வாழ்க்கை எப்படிங்க சுமையா முடியும்? இதுதாங்க என்னோட கேள்வி. நடுவர்களே, இந்த ஊரில் சோல்மேட்னு ஒரு வார்த்தை உபயோகப்படுப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. அது என்னங்க சோல்மேட்?
குறை நிறை கொண்டவன் மனிதன். அப்படி இருக்கிற இருவரை இணைத்து ஒரு நிறைவான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பது இதுதானங்க முந்தானை முடிச்சு. முந்தானை முடிச்சு கொடுக்கும் சுகமெல்லாம் என்னென்ன தெரியுமா? லைஃப் லாங் கம்பேனியன்ஷிப்புங்க. ஒரு மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கை துணை. நாம் அன்பு காட்ட நம்மீது அன்பு செலுத்த, அதுதானே. நடுவர் அவர்களே, நீங்கள் பார்த்த ஒரு மிகச்சிறந்த காதல் ஜோடி யார் அப்படின்னு கேட்டா என்ன கேட்டிருந்தீங்கன்னா, 2 மாதம் முன்னாடி வெர்மாண்ட்னு ஒரு ஊருக்கு போயிருந்தேங்க. விமானத்தை விட்டு இறங்கி ரெண்டல் காருக்கு நிற்கிறேன். என்னை திரும்பி பார்க்குறேன். எனக்கு பின்னால் ஒரு 70 வயது முதியவர் தன்னுடைய மனைவியை வீல் சேரில் வச்சுட்டு தள்ளிட்டு போகிறாரு. ஐயா எங்கேங்க போகிறேங்க அப்படின்னு கேட்டேன். இந்த ஊரில் நாளையிலேருந்து ஐஸ்கிரீம் ஃபெஸ்டிவல்ப்பா, என் மனைவிக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும், இது வரைக்கும் கூட்டிக்கிட்டே வந்ததில்லை, அதனால் இப்போ கூட்டிகிட்டு வந்தேன். யோசிச்சு பாருங்க, அந்த 70 வயதிலும் சற்றும் குறையாத அந்த காதல், அந்த ஜோடி தான் நான் பார்த்ததுலேயே மிக அழகான ஜோடி. முந்தானை முடிச்சின் சிறப்பே அதுதானங்க. இப்போது நம்ம ஊரில் மனைவியை பெட்டர் ஹாஃப்னு சொல்லுவோம். அது ஏன் தெரியுமா? ஐயா பாணியில் ஒரு சின்ன குட்டி ஒரு கதை ஒன்று சொல்கிறேன். ஒரு கணவருக்கு தூக்கமே வரலையா. அவர் நேராக டாக்டர்கிட்ட போனாராம். ஐயா எனக்கு தூக்கவே வரல, தூங்கி 1 வாரம் ஆச்சு. மெதுவா என்ன பிரச்சனை? இந்த மாதிரி இங்கே கட்டில் மேலே ஏறி படுத்தனா கீழே சிங்கம் இருக்கிற மாதிரி இருக்கு. சரி, கட்டில் கீழே போனால் கட்டிலுக்கு மேலே படுத்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. அச்சச்சோ, சரி, இதுக்கு பேர் இன்சாம்னியா, உங்களுக்கு வந்திருக்கிறது பேனிக் அட்டாக், இதெல்லாம் இன்சூரன்ஸில் கவர் ஆகாது, ஒரு $30,000 செலவு அப்படின்னாராம். அதை கேட்டவனுமே அவருக்கு மயக்கமே வந்துருச்சான். நேராக வீட்டுக்கு போனாராம். அச்சச்சோன்னு அவர் மனைவி கேட்டாங்களா, என்ன பிரச்சனை? இதுதான். ஓ அப்படியா, நான் ஒரு சொல்யூஷன் தரேன். அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சாராம், டாக்டருக்கு பண்ணாராம். ஐயா பிரச்சனையெல்லாம் சரியாக போயிடுச்சு, தூக்கம்லாம் சூப்பராக வருது. அப்படியா, எப்படி? ஒன்றும் இல்லை, மனைவி கிட்ட சொன்னேன், பெட்ரூமில் இருந்த கட்டில் தூக்கி வெளியில் போட சொன்னா, தரையில் படுத்த நிம்மதியாக தூங்கினேன்னு சொன்னான். இது சொன்னோன்னே எனக்கு ஒரு டாக்டர் ஜோக் ஞாபகம் வருது. சொல்லுங்க. என்னென்னா, சைக்காட்டிஸ்ட்கிட்ட போனோம்னா ஃபீஸ் வாங்கிக்குவார். ஃபீஸ் வாங்கிட்டு 100 கேள்வி கேட்பார் அவர் அப்படின்னாங்க. அப்போ இன்னொருத்தன் சொன்னால், சைக்காட்டிஸ்ட்டு போக வேண்டாம், ஃபீஸே இல்லாமல் கல்யாணம் பண்ண சம்சாரம் 1000 கேள்வி. ஐயா நான் சொல்ல வந்தது ஒரு சிக்கலான விஷயத்தை நம்ம மனைவி கிட்டே கொண்டு போய் கேட்டால் ஒரு சிம்பிளான சொல்யூஷன் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதாங்க பெட்டர் ஹாஃப். என்னோட பார்வையில் பார்த்தீங்கன்னா முந்தானை முடிச்சு என்பது ஒரு டீம் ஒர்க்குங்க. நீங்கள் நிறைய படம் எடுத்தீங்க, எனக்கு எல்லா படமும் பிடிக்கும், ஆனால் ரொம்ப பிடிச்ச படம் தாவணி கனவுகள். ஏன்னா 2 காரணம். ஒன்று, அதை நீங்கள் எங்கள் ஊர் கோபிச்செட்டிப்பாளையத்தில் எடுத்தீங்க. 2வது காரணம், அந்த ஹீரோ சுப்பிரமணி இருக்காரு பாருங்க, அவருக்கு 4 தங்கச்சி. இந்த 3 தங்கச்சியுடைய கல்யாணத்தை எவ்வளவு சாமர்த்தியமா அந்த வாழ்க்கை துணை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. சுப்பிரமணியம் மட்டும் இல்லைங்க, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு ஆணுக்கும் ஒரு சிறந்த வாழ்க்கை துணை கிடைத்தால் சினிமாவில் மட்டுமல்ல ஹீரோ, நிஜ வாழ்க்கையிலும் ஹீரோ ஆகி காட்ட முடியும். டீம் ஒர்க்னா நான் உடனே கணவனுக்கு மனைவி உதவுதெல்லாம், மனைவிக்கு கணவன் உதவுவதும் இந்த ஊர்ல நிறைய இருக்கு. சும்மா சுமைன்னு பேசிட்டு ஜம்முன்னு உட்காந்துருக்காங்களே விஜயலட்சுமி, அவங்க பொறுப்பை எல்லாம் சுகம்னு நினைச்சு அங்க ஒருத்தர் பாத்துக்கிறாரு இல்லையா, அவருடைய கணவர் ராஜா. என் வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சியை சொல்றேன். எனக்கு 2 குழந்தைங்க. 2 குழந்தைகள் பிறக்கும் போதும் என் மனைவி கூடவே இருந்தேன். அந்த குழந்தைகளோட தொப்புள் கொடியை அறுத்து உலகத்திற்கு கொண்டு வருவது, அந்த சுகானுபவங்களை என்னால வார்த்தையால விவரிக்கவே முடியாதுங்க. சுமைன்னு அடுத்து பேச போற நம்ம விஸ்வநாதன் ராமன், உங்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் இப்பவே சொல்லிடுறேன். இப்பவே நீங்க வீட்டுக்கு எப்படி திரும்ப போறதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா உங்க வைஃப் உங்களை சும்மா நினைச்சு கார்ல ஏத்திக்காம போயிட்டாங்கன்னா என்ன பண்ண போறீங்க? மனிதன் தன் வாழ்வில் கண்டுபிடித்த மிகச்சிறந்த வாழ்க்கை முறை இல்லறம். இதை சுமை என்று சொல்பவர்களுக்கு ஒரே ஒரு கேள்வி, இதை விட ஒரு மிகச்சிறந்த வாழ்க்கை முறையை உங்களால் காட்ட முடியுமா? இல்ல ஹிப்பி லைஃப் ஸ்டைல் தான் உங்களுக்கு பிடித்த லைஃப் ஸ்டைலா? என்னத்தான் சொல்ல வரீங்க? ஒரு சின்ன திருத்தம், ஹிப்பியாக போகும்போது கூட ஜோடி சேர்த்துட்டு தான் போகிறாங்க. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்ற ஒரு வாக்கிற்கிணங்க ஒரு நல்ல ஒரு தீர்ப்பை ஐயா வழங்குவீர்கள் என்று நம்பி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். அந்த டீமில் இருக்கிறவங்க எல்லாம் பக்கம் பக்கமாக எழுதி வச்சு பேசுகிறாங்க. நான் மனசில் இருக்கிறத பேச போகிறேன். ஏன் மனசில் மட்டும் இருக்கிறது இல்லைங்க, இங்கெல்லாம் பக்கத்தில் உட்காந்து உள்ளுக்குள்ளே வச்சுட்டு வெளியே சொல்ல முடியாமல் புழுங்கிக்கிட்டு இருக்கீங்களே, உங்கள் மனசில் இருக்கிறதையும் இன்னைக்கு சொல்ல போகிறேன் நான். விஜய் ராஜா ஒரு பெண்மணியாக கல்யாணத்தில் எவ்வளவு சுமையாக இருக்குது அப்படின்லாம் அழகாக சொன்னாங்க. நான் அந்த சைடுக்கு போகல நான். அப்போ ஆம்பளைங்களாம் என்ன கல்யாணம் ஆகிட்டு கல்யாண மாலை மோகன் சார் மாதிரி எப்போ சிரிச்சுட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? முந்தானை முடிச்சுங்கிற உறவில் ஒருத்தர் தாங்க சரி,
இன்னொருத்தர் அவங்க ஹஸ்பண்ட். புரியலீங்களா? நடராஜ் நீங்கள் மட்டும்தான் கதை சொல்லுவீங்களா? நானும் நடுவர் பாணி கதை சொல்கிறேன். நான் ஒரு நாள் ஒரு மளிகை கடைக்கு போயிருந்தேங்க. அங்கே எனக்கு முன்னாடி ஒரு நாய் வாயில் பையோடு நின்றுட்டு இருந்துச்சு. என்னடா மளிகை கடையில் நாய் நிற்குதேன்னு பார்க்கும்போது மளிகை கடைக்காரர் வந்தார், நாயோட வாயிலேருந்து பைய எடுத்தார். அதுக்குள்ளே இருக்கிற லிஸ்ட்டு காசு எல்லாத்தையும் பார்த்து அந்த லிஸ்ட்டை பார்த்து சாமானை போட்டார். நாயும் வாயில் பைய எடுத்து திரும்பி போச்சு. அடா பயங்கர புத்திசாலி நாயாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு போனேன். நாய் நேராக ஒரு பஸ் ஸ்டாப் போச்சு, பஸ் ஏறிச்சு. நானும் குடுகுடுன்னு பஸ் ஏறி அப்படியே ஆடி போயிட்டு இப்படி ஒரு நாயா அப்படி இருக்கும்போது கண்டக்டர் கரெக்டாக நாயோட வாயிலேருந்து காசு எடுத்தார், டிக்கெட் கொடுத்தாரு. ஒரு 2 ஸ்டாப் கழித்து நாய் இறங்குச்சுங்க. நான் இது என்னதான் பண்ணுறதுன்னு பார்க்கலான்னு இறங்கினேன் நானும் கூட. நாய் கரெக்டாக லெஃப்ட் ரைட் எல்லாம் திரும்பி நேராக ஒரு வீட்டுக்கு போய் கதவை தட்டுச்சு. நான் நினச்சேன், இப்படிப்பட்ட ஒரு புத்திசாலி நாயை வளர்த்துருக்காரு, அவர்கிட்ட என்ன விஷயம்னு கேட்கலான்னு போனேன். அந்த கதவை திறந்து அந்த நாயை போட்டு பொத்துன்னு அடிக்க ஆரம்பித்தார். நான் டென்ஷன் ஆகிட்டேன். ஏன் ஐயோ இவ்வளோ வேலை பண்ணுறதுக்கு அந்த நாய் அதை போட்டு அடிக்கிற அப்படின்னாரு. அதுக்கு அவர் சொன்னார், வெளியில் போகிற நாய்க்கு போகும்போது சாவி எடுத்துகிட்டு போக தெரியாதா அப்படின்னு கேட்டார். எனக்கு நிஜமா அப்போ புரியலங்க, கல்யாணமானோன்னு புரியுது. அந்த நாய் நம்ம தான். நடுவர் அவர்களே, கடைக்கு போய் ஒரு 1000 ஐட்டம் வாங்கிட்டு வந்திருப்போம். ஒரு கொத்தமல்லி வாங்கிட்டு வரலங்கிறதுக்காக நாம கேட்கிற பேச்சு இருக்கு பாருங்க. ஆம்பளைங்களோட நிலைமை உங்களுக்கு புரியவே புரிய மாட்டேங்குது நடுவர் அவர்களே. இல்லை எனக்கு அதுவும் புரியும். ஏன்னா ஒருத்தன் மருந்து கடைக்கு போனான், செத்து போகலான்ட்டு இருக்க, தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷம் கொடுங்க அப்படின்னு சொல்லிக்காரு. போயா அப்படின்ட்டான். ப்ளீஸ் எப்படியாவது கொடுங்க, டபுள் ரேட்டு கொடுக்குறேன் அப்படின்னு நல்லா சொன்னான். போயா முடியாது அப்படின்னா. அதுக்கப்புறம் அவன் ஜோப்பில் இருந்து எடுத்து ஒரு சீட் நீட்டினான். அது என்னன்னா அவனுக்கு கல்யாணம் ஆன சர்டிஃபிகேட்டு. அதை பார்த்துன்னே கடைக்காரன், ஏன் டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனுக்குன்னு முதலே சொல்ல வேண்டியதானே. கல்யாணமானவங்க கடுமையாக உழைச்சான்னு வைங்களேன், பாரு பொண்டாட்டியை கண்டுக்க மாட்டேங்கிறான்னு சொல்லுவாங்க. பொண்டாட்டியை கண்டுக்கிட்டோன்னா பாரு காலை சுற்றி வரான் அப்படிம்பாங்க. பொண்டாட்டிக்கு கேட்காம ஒரு டிசிஷன் எடுத்தோன்னு வைங்களேன், ஆம்பளைங்கிற அகங்காரம் அப்படிம்பாங்க. பொண்டாட்டியை கேட்டு டிசிஷன் எடுத்தேன்னா தனக்குன்னு ஒரு மூளை இருக்குதா பாரு. ஆக மொத்தத்தில் நின்னாலும் குத்தம், உக்காந்தாலும் குத்தம். அதாவது முன்னால் போனால் கடிக்குது அப்படிம்பாங்க, பின்னால் போனால் உதைக்குதுங்குவாங்க. இவருக்கு அந்த 2 டைரக்ஷன் இல்லை, இந்த சைடு அந்த சைடு மேலே கீழே எல்லா டைரக்ஷன்லையும் பாவம் மாட்டி முடிக்கிறாரு. நடராஜ கிருஷ்ணன் சொன்னார் ரிமோட் கண்ட்ரோலாம். ஏங்க வீட்டில் அவரால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்ச ஒரே விஷயம் அது ஒன்று தான். அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி உலகத்தையே மாற்றணும்னு நினைச்சவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் வெறும் சேனலை மாற்றிட்டு இருக்கோம். கோவிந்தன் பேசும்போது நிறைய சொன்னார், திருமண வாழ்க்கை, திருமணம் அப்படி, திருமணம் இப்படி அப்படின்னாரு. கல்யாணத்தில் போனீங்கன்னா ஐயர் 1000 மந்திரம் சொல்லுவாருங்க. ஆனால் அவர் மாப்பிள்ளைக்கு ஒரு மெசேஜ் சொல்லுவார், கேட்டிருக்கீங்களா? இன்ஃபேக்ட் ஒவ்வொரு படத்துலையும் நீங்கள் அந்த சீனை வைக்கிறீங்க, ஆனாலும் நம்ம பயப்பிள்ளைகளுக்கு புரிய மாட்டேங்குது. கல்யாணம் பண்ணும்போது மாப்பிள்ளைகிட்ட ஐயர் சொல்லுவார், நல்ல நேரம் முடிய போது பொண்ணை கூட்டிட்டு வாங்க. ஆனா அது புரியாம கழுத்துல மாலையை போட்டு தலையத்துல அன்னைக்கு ஆரம்பிக்கிறது. அது தமிழ் கலாச்சாரம், தமிழ் கல்யாணம் அப்படிலாம் உணர்ச்சி வசமா பேசுனீங்க. இந்த ஊர்லயும் ஒன்றும் பெருசா வாழலைங்க. இந்த ஊர்லயும் கல்யாணம் ஒரு ரிங் சர்க்கஸ். முதல்ல என்கேஜ்மெண்ட் ரிங்கு, அப்புறம் வெட்டிங் ரிங்கு, அப்புறம் சஃபரிங்கு. சரி காமெடியாவே பேசிட்டு இருக்கோம்னு நினைக்காதுங்க, கொஞ்சம் சீரியஸான விஷயத்துக்கு வருவோமே. விஜயலட்சுமி ராஜா சொன்ன மாதிரி ஒன்னா பிறந்தவங்க, ஒட்டுறவா இருக்கிறவங்க அந்நியமாகி போறது எப்போது? உறவுகள்லாம் உடைஞ்சு போகிறது எப்பொழுது? கைகோர்த்து வந்த நண்பர்கள்லாம் கண் விலகி போவது எப்பொழுது? அந்த வழி சாதாரண வழியா? நிறைய விஷயங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் தானே நடக்குது. இந்த ஊர்ல எல்லாம் வானேஜ் ஃபோன் பிளான் வேணா அன்லிமிட்டெட் மினிட்ஸ் இருக்கலாங்க. ஆனால் நம்ம பெற்றவங்களோடையும் சுற்றவர்களோடையும் நம்ம பேசுகிற நிமிஷங்கள் கம்மியாக தானே, லிமிட்டடாக தானே இருக்க முடியுது. என்ஆர்ஐனாலே நெவர் ரிட்டர்ன் டு இந்தியான்னு இந்த ஊர்லேயே நம்மளால் கால் கட்டு போட்டவுடனே நம்ம கைகளும் கட்டி போடப்படுகிறது இல்லை. வீடெல்லாம் பெருசு பெருசாக இருக்குங்க, ஆனால் மனசில் இடம் இல்லாமல் எத்தனை பேர் பெற்றவங்க அங்கே தனியாக ஃப்ளாட்லேயும் தனியாக ஓல்டேஜ் ஹோம்லேயும் அல்லாடுறாங்க.
அதை பற்றி நம்ம யோசிக்க வேணாமா? அது சுமை கிடையாதா? அந்நிய செலாவணி மதிப்பு அன்போட அளவுகோலாக மாறும்பொழுது முந்தானை முடிச்சு சுமையாகத்தான் இருக்கிறது நடுவர். பையனை பெற்றவங்க கூட ஒரு மாதிரி பரவாயில்லைங்க, பொண்ணை பெற்றவங்களும் அந்த குடும்ப தலைவர்கள் உள்ளேயும் சொல்லாமல் வெளியும் சொல்ல முடியாமல் தவிக்கிற தவிப்பு, அந்த சோகம் நீங்கள்லாம் 1000 சன் டிவி சீரியல் பார்த்தாலும் புரியாது. முன்னாடி காலத்துல எல்லாம் கல்யாணம்னா ஒரு வரதட்சணைங்கிறதான் சுமையாக இருந்தது. ஆனால் இந்த காலத்தில் கொஞ்சம் மாறி இருக்கு. அதுவும் இந்த மாதிரி என்ஆர்ஐ கல்யாணத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈகோ பெரிய சுமையாகப்படுகிறது. இருதலை உறவு தருதலை உறவாக மாறுவதற்கு மிகப்பெரிய காரணம் இந்த ஈகோ தான். இவர் சொன்னார் ரசம் வைக்கிறதுலேருந்து, அதாவது சாதாரண மிளகு ரசம் ரெசிபியிலிருந்து குழந்தைங்களை வளர்க்குற வரைக்கும் உங்கள் வீட்டு விளக்கமா எங்கள் வீட்டு விளக்கமா, இது சரியா அது சரியான்னு எக்கச்சக்க ஆர்கியூமெண்ட்டுங்க. நடுவர்களே, நீங்கள் சினிமாலெல்லாம் அன்பேவா எம்ஜிஆர்லேருந்து எஸ்ஜே சூர்யாவோட குஷி, இப்போது ஆர்யாவோட ராஜாணி வரைக்கும் இந்த ஈகோ பிரச்சனையெல்லாம் பற்றி நிறையா படம் எடுக்கிறீங்க. ஆனால் வீட்டுக்கு வந்து சமாளிக்கிறதுக்கு நாங்கள் எம்ஜிஆரும் கிடையாது, நாங்கள் கட்டி இருக்கிறவங்க நயன்தாராவும் கிடையாது. ஏங்க நயன்தாராவோட நிறுத்திட்டீங்க, இன்னும் லேட்டஸ்ட்டாக வந்தவங்களெல்லாம் சேர்த்திக்கோங்க. இந்த காலத்துலலாம் கல்யாணம் ஆகிட்டு வெளியில் ஒரு குடும்பம் நடத்துகிறத இந்த காலத்தில் நியூக்ளியர் ஃபேமிலின்னு சொல்கிறாங்க. அந்த வார்த்தையோட அர்த்தத்தை புரிஞ்சுட்டிங்களா? அப்படியே சுமூகமாக போனோம், வெடிச்சுது காலி. அதுக்கு தான் நியூக்ளியர் ஃபேமிலின்னு வச்சுருக்காங்க. இதெல்லாம் நான் தெரிஞ்சதுனால தான் நம்ம நடுவர் முன்னாடி முந்தானை முடிச்சு இது நம்ம ஆளுன்னு படம் எடுத்துகிட்டு இருந்தவர் இப்போ வேட்டியை மடிச்சுக்கிட்டு ஞானப்பழம்னு மாறிட்டார். கல்யாண மாலை மோகன் சார் வந்து வரன் பார்க்கும்போது எத்தனையோ வகையான வரம், இந்த ஜாதகம் இப்படி இவங்க இப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் கல்யாணம் ஆகிட்டு வர ஒய்ஃப்ஸ் 2 வகை தான். ஒன்று ஹிஸ்டரிக்கல், இன்னொன்று ஹிஸ்டாரிக்கல். ஹிஸ்டரிக்கல் பற்றி நம்ம நிறையா பேசிட்டோம், நீங்களும் அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. ஹிஸ்டாரிக்கல் பற்றி சொல்லணும். எப்பவோ நடந்த ஒரு விஷயத்தை அனுபவம் பேசுது பாருங்க. நீங்கள் வேற ஒன்றும் முழுசாவே சொல்லல, எப்பவோ நடந்த ஒரு விஷயத்தானே அப்படி கப்புன்னு பிடிச்சிக்கிட்டாங்க. அதுவும் நீங்க தப்பு செஞ்சிருந்தீங்க, முடிஞ்சது. விட மாட்டாங்களே. பேத்தி கூட பிறந்திருக்குங்க, அவங்களுக்கு சோறு ஊட்டும் போது கூட உங்க தாத்தா கல்யாணத்தும் போது என்ன பண்ணாரு தெரியுமா அப்படின்னு நம்மளாம் சீரியல்ல வர வில்லன் மாதிரியே இருப்போம். இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் தான் இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எல்லாம் அன்பொழுக காஃபி கொடுக்கறதெல்லாம். காலையில் பார்த்தீங்கன்னா காஃபியில் சுகருக்கு பதிலாக ஒரு 5 ஸ்பூன் கில்ட்டி ஃபீலிங்கு கலந்து தான் தருவாங்க. அதாவது நம்ம இவ்வளோ மோசமானவங்களா அப்படின்னு டெய்லி நமக்கு காலையில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஒய்ஃப் சைடு ஃபேமிலியும் நம்ம சைடு ஃபேமிலியும் மேனேஜ் பண்ணுறதா ஐய பயங்கர டென்ஷனுங்க. பொம்பளைங்களை விட ஆம்பளைங்களுக்கு ஏன் சீக்கிரம் முடி கொட்டுதுங்கிறீங்க? கொட்டுதா அப்படிங்க எடுத்துடுறாங்களா? சரி, நான் சொன்னாலாம் ஒத்துக்க மாட்டீங்க. அவர் கண்ணதாசனை கோட் பண்ணாரு, நான் கண்ணதாசனை எல்லாம் கோட் பண்ணல. அமெரிக்கன் சைக்கோமேஸ்டிக் சொசைட்டி ஆஃப் சிகாகோ ரிசர்ச்சில் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. கல்யாணமானவங்க தான் மன அழுத்தம், நீரிழிவு நோய், இதய சம்பந்தமான நோய்க்கு அதிகமாக ஆளாகிறாங்கன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் மிசோரியில் கல்யாணமானவங்க தான் அதிகமாக கொலை செய்யப்படுகிறார்கள்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த புள்ளி விவரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நடுவர் அவர்களே, கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாரும் பாக்யராஜ் சார் மாதிரி கொஞ்சம் சுதாரிப்பா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் பாண்டியராஜன் சார் மாதிரி திருன்னு முழிக்க வேண்டிய திருமணம் இந்த தருணங்கள்லாம் அதிகமாக இருக்கிறதுனால முந்தாடை முடிச்சு வாழ்க்கைக்கு சுமையே என்று கூறி வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாண்டியா, டைரக்டர் கூட பல சந்தோஷமான நேரங்கள், பல சுகமான நேரங்களில், பல சுமையான நேரங்களையும் நான் இருந்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கி இவருக்கு இருக்கிற சுமையை பார்க்கும்போது தான் என்னடா சாமி பண்ண போகிறாருன்னு ஆகிப்போச்சு. ஏன்னா அவர் தலைப்பு முந்தானம் முடிச்சுன்னு அவருடைய தலைப்பு, அதுலேயே வந்து என்ன சொன்னால் ஒரு செகண்ட் கீழே பார்த்துட்டே இருக்காரு, அண்ணி பார்த்துட்டே இருக்கிறாங்க. இது கரெக்டாக தீர்ப்பு சொல்லிட்டா ஓகே, இல்லைன்னா இப்படிலாம் கூட நீங்கள் மனசில் வச்சுருக்கீங்களா? இதெல்லாம் எனக்கு தெரியாமல் போச்சு. பக்கத்தில் ஏன் பொண்டாட்டி, எனக்கு பொண்டாட்டிய பொது நிகழ்ச்சிக்கு சந்தோஷமாக கூட்டு போகிற மிக முக்கியமான 2 நடிகைகள் தமிழ்நாட்டில்னா டைரக்டர் நான் தான். வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷம்
அடித்து சொல்கிறேன், கணவன் மனைவி விட்டு கொடுத்து போதும். விட்டு கொடுத்து போயிட்டா அதை மாதிரி ஒரு மகிழ்ச்சியாக கிடையாதுங்க. அடம் பண்ணக்கூடாது. இப்போ இதெல்லாம் அடம் நான் பார்த்தேன். லிஸ்ட்டு போட்டு வச்சுக்கிட்டு எப்படிலாம் ரூட்டு போட்டு இவங்களை திட்டலான்ட்டு. கணவன் மனைவி ஏன் விட்டு கொடுத்து போகணுன்றா அப்படி போய் தான் என் பொழுது போயிட்டுருக்கு. என் மனைவியோட நான் சந்தோஷமாக இருக்கிறது காரணம் அவளுக்கு என்னை பற்றி தெரியும். இது எவ்வளோ பெரிய லூசுன்னு, அவள் எவ்வளோ பெரிய ஆளுன்னு எனக்கு தெரியும். சில குடும்பத்தில் ரெண்டுமே மைனஸ், அது வேறு. நம்ம அதை எடுத்துக்க வேணாம். இங்கே முந்தான முடிச்சுன்றதை டேரக்டர் சொல்ல வர்றது, கல்யாணம் ஆன பிறகு சோகமாக சந்தோஷமான்ட்டு அந்த அம்மா வந்து நடித்தாங்க பாருங்கள். என்ன கொடுமை. எங்கள் அம்மா வீட்டுக்கு போக முடியல, எங்கள் அம்மா மடியில் படுக்க முடியல. உங்களுக்கு நேரடியாக சொல்கிறேங்க, அம்மா வீட்டுக்கு போங்க, சந்தோஷமாக இருங்க. 2 நாள் 3 நாள் 4 ஏன் கிளம்பலைவா? என்ன இங்கேயே டேரா போட்டா? இல்லை இல்லை, அங்கே அப்பா அம்மா பேசுவாங்க, ஏதாவது வாய் இருக்க மாட்டாமல் ஏதாவது சண்டை போட்டு எடுத்துட்டு வந்துட்டாளா. நம்ம பண்ண பற்றி நமக்கு தான் தெரியும். எதுக்கும் மாப்பிள்ளைக்கு ஒரு வாரத்தை ஃபோன் பண்ணி கேட்போமா. இது இங்கே இருக்கும்போதே இந்த ஆட்டம் போட்டு அவன் வீட்டில் போய் என்ன பண்ண அவங்களுக்கு தெரியல. உடனே அவங்களுக்குள்ள சண்டை வந்துடும். அப்பா நான் சொன்னேன், உன்ன மாதிரியே வாய் வச்சு வளர்த்தாதேன்னு சொன்னேன், கேட்டியா நீ? சந்தோஷமாக சொல்கிறேங்க, நான் அவசரப்பட்டு எடுத்த ஒரு நல்ல முடிவு. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தாங்க. ஒரு நடிகனுக்கு மனைவியாக இருக்குன்னா அவர் குட்டி தியாகியாக இருக்கணும். என் மனைவி அந்த வீட்டில் எம்ஜிஆர் அவர்கள் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களை பார்க்கறதுக்கு ஒருத்தர் போயிருக்காரு. கூட ஒரு அசிஸ்டண்ட் கூட்டு போனாராம். அந்த அசிஸ்டண்ட் கேட்டார், சார் எதுக்குண்ணே ராதாகிருஷ்ணன் பார்க்கணும்? இவர் நம்மளாம் படிக்காதவங்க, அவர் படித்தவர், அவர்கிட்ட பேசினா நிறைய விஷயம் கிடைக்கும் அப்படின்னாரு. இந்த ஆள் சலிச்சிக்கிட்டே போயிருக்காரு. 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட்டு. கரெக்டாக ராதாகிருஷ்ணன் அவர்கள் பெல் அடிச்சோன்னே எம்ஜிஆர் வந்திருக்காரா பாருன்னா கரெக்டாக எம்ஜிஆர் வந்துடுறான். மிஸ்டர் எம்ஜிஆர், யூ ஆர் மெயின்டைனிங் பங்க்சுவாலிட்டி, யூ ஹேவ் குட் பர்சனாலிட்டி, யூ ஹேவ் எபிலிட்டி, யூ ஹேவ் கெப்பாசிட்டி, யூ ஹேவ் பாப்புலாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த 6 டீ இருந்தால் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய தலைவர் ஆகிங்கன்னா. அதுக்கப்புறம் வெளியே வந்த உடனே அந்த கூட அந்த அசிஸ்டண்ட்டு, அண்ணே அவர் பார்த்தீங்களா 6 டீங்க, அதுதான் நீங்கள் பெரிய ஆளை சொன்னார். முக்கியமான டீயை விட்டாரா அவர். என்னென்ன பொண்டாட்டினாரா? அது கரெக்டாக இருந்தால் தான் இங்கே நிற்க முடியும், எந்த தொழிலையும் ஜெயிக்க முடியும். எங்கள் வாழ்க்கை நான் கல்யாணம் ஆனோன்னு சொல்லிட்டேன், மீனவர்கள் வாழ்க்கை மாதிரி வலை எடுத்துகிட்டு போவோம், வீசுவோம், சொரா எறா அப்படி அள்ளிட்டு வருவோம். சில நாள் போவோம், வெறும் வலை மட்டும்தான் வரும். அன்னைக்கு என்னை ஒரே மாதிரி பார்த்துட்டேன். அந்த மாதிரி பார்த்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சண்டை வரலாம் சொல்ல முடியல. அதிகமாக நான் சண்டை போட்டது என் மனைவிக்கிட்ட தான். எங்கள் அம்மா ஒய்ஃபு என்ன நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி அம்மா ஒரே வீட்டில் ஒய்ஃப் இருக்கிறாங்க, அம்மா எப்படி இருக்காங்கன்னு. ஒன்று சொல்கிறேங்க, மனைவியும் அம்மாவையும் ஒரே வீட்டில் சந்தோஷமாக வச்சு குடும்பம் நடத்தினான்னா அவனுக்கு நோபல் பரிசே கொடுக்கலாம். மனைவிக்கும் அம்மாவுக்கும் தகராறு தான், நம்ம எந்த பக்கம்? பின்பக்கம் தான். நான் கடகன் படிக்கடி ஏறி போய் கதவு சாத்திட்டு ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்தா மாமியாரும் மருமவும் கடைக்கு போயிடுவாங்க. இதில் நம்ம எந்த பக்கமாக பேசியிருந்தா நமக்கு அன்றைக்கி சோறு கட்டு. முந்தி செல்கிறவனை முந்தானை முடிச்சு போட்டு கண்ட்ரோல் பண்ணுறது தான் முந்தானை முடிச்சோடைய தத்துவமே. தப்பாக போய் ஒருத்தன் கொடுத்துடக்கூடாதுன்றதுக்காக தான் கண்ட்ரோல் பண்ணுறது தான் மேட்ரு. நீங்கள் என்ன சுதந்திரம் கொடுங்க, என்ன இது எது வந்தாலும் கேட்குறாரு, ஃப்ரெண்டுக்கிட்ட பேச முடியல, உங்கள் வாதம் பண்ணுங்க. ஒன்று சொல்கிறேன், சுதந்திரம் கிடச்ச உடனே நேரு ஒரு மாநாட்டுக்கு வந்தாரா. நேரு வரும்போது ஒருத்தன் குறுக்க போயிட்டு, சுதந்திரம் கிடச்சது ஓகே, எனக்கு என்ன அதனால் கிடச்சிது மடை கேட்டிருக்கான். நேரு சொல்லியிருக்காரு, ஒரு பிரதமரையே வழிமறித்து எனக்கு என்ன கிடைச்சதுன்னு கேட்கறதுக்கு உனக்கு சுதந்திரம் கிடைச்சல, அதான் முந்தான முடிச்சு சுகம். ஆனால் முடிச்சு போடுறவன் தப்பாக இருந்தால் தான் பிரச்சனை. முடிச்சு போட்டவன் தப்பாக இருந்தால் தான் பிரச்சனை. முடிச்சு போட்டுக்கிட்டு தப்பாக இருந்தால் தான் பிரச்சனையை தவிர முந்தான முடிச்சு தப்பே கிடையாது. நான் மனசார சொல்கிறேன், இது எமோஷனலான விஷயம். நான் கொஞ்ச நாள் சாமிலாம் கும்பிடாமல் இருந்தேன். கும்பிட்றதுல அது ஒரு கேரக்டர் மாதிரி பேசிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் என் 2வது பையன் பிரசவம் அட்மிட் பண்ணியிருக்கேன். காலைல 7 மணிக்கெலாம் டெலிவரினாங்க. போகிறோம் கொஞ்ச நேரம் ஆகுது, சாயங்காலம் ஆகுது. சாயங்காலம் 5 மணிக்கு ஒரு நர்ஸு உள்ளேருந்து வராங்க. வந்து இன்னுமே தெரியல சார், அப்படியே டிலே ஆகுதுண்ணா. அதுக்கப்புறம் டாக்டர் அம்மா வந்தாங்க. வந்து என்கிட்ட, பாண்டி நீ நேரம் நடந்திருக்கணும், நீ கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கன்னாங்க. எங்கேருந்து ஒடிஞ்சு விழுதுன்னு தெரியாது. நான் பேசின தத்துவம் சித்தாந்தம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு நேராக திருப்பதி தேவஸ்தானத்துக்கு போயிட்டு
என்ன எதுவும் பிரச்சனை பண்ணிட்டாதுன்னு நான் கதறி அழுதேன். அதுக்கப்புறம் வந்து என் பையன் பிரசவம், 2வது பையன். எதுக்கு சொன்னால் என் பர்சனல் கேரக்டர் எதுவாக இருந்தாலும் மனைவிக்காக நான் விட்டு கொடுத்துருக்குறேன். அதனால தான் சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்குள்ளே கிடைச்சிருக்கு சந்தோஷம் பாருங்கள். இப்போ சொல்கிறேன், என் பெரிய பையன் வந்து ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான். நான் வந்து ஒரு பல்லவன் டிரான்ஸ்போர்ட் டிரைவர் பையன். போய் ஒரு நாள் கெட் டுகெதர்ன்றாங்க, எல்லோரும் சாப்பிட்றாங்க. அங்கே போனால் பையன் கூட இவ்வளோ பேர் படித்தவங்களாம் பேசுகிறாங்களா, என்ன சந்தோஷம். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு கேள்வி கேட்டாங்க, சார் இந்த நேரத்தில் உங்கள் மனசு என்ன தோணுதுன்னா, நான் வேலை பார்த்தது எங்கள் அப்பா பார்க்கல, என் மகன் வேலை பார்க்கறது நான் பார்த்துட்டேன், இதுதான் எனக்கு சந்தோஷம். இதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன், டைரக்டருக்கு எனக்கு சந்தோஷம் தான். இந்த நேரம் டைரக்டர் பையன் சோனுவும் என் பையன் பிரித்தியும் ஒன்றா கிரிக்கெட் ஆடிட்டுருக்காங்க. இதை விட எங்களுக்கு என்ன சந்தோஷம் வேணும்? இதுதான் முந்தானை முடிச்சு. நமக்கு எவ்வளோ விஷயம் காத்துட்ருக்கு. சுமதி வருவாங்க, நல்லா பேசுவாங்க, ஆனால் நல்லதையே பேச மாட்டாங்க. முந்தானை முடிச்சு படத்தில் வந்து ஓப்பனிங் சீன் பார்த்துருப்பீங்க. ஒரு அம்மா சாப்பாடு எடுத்துகிட்டு ஒரு வயசான அம்மா வருவாங்க, மாமோய் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. உடனே ஒரு ஆள் பரிசலில் வருவார், வயசானவர். அப்புறம் பக்கத்தில் வந்து உட்காந்தோடனே இந்த அம்மா போசிலேருந்து சாப்பாடு எடுப்பாங்க. சாப்பாடு எடுத்தால் அவர் வந்து எடுத்துகிட்டு முதல் வாய் வந்து ஒய்ஃபு கொடுத்துன்னி விளக்கு வச்ச நேரத்தில் மாமா வந்தான்னு பாட்ட ஆரம்பித்தேன். ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னா, தூரம் நின்று போச்சு ஷூட்டிங். அப்போது நம்பியாருன்னா அவங்க ஒய்ஃபையும் கூப்பிட்டு வந்திருக்காரு. அவங்க வரும்போதே சமையலுக்கு உண்டானது எல்லாமே செஞ்சு எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லோரும் மத்தியானம் உட்காந்து சாப்பிட்ற நேரத்தில் வந்தார். அந்த அம்மா சமையல் பண்ணி கொண்டு வந்தாங்க. இப்போ நம்பியார் என்ன பக்கத்தில் உட்காந்துதான், நாங்களும் உட்காந்துருந்தோம். உடனே அந்த அம்மாவுக்கு வந்து எடுத்து புருஷனுக்காக அவர் இலையில் தண்ணியெல்லாம் தெளித்ததுக்கப்புறம் அந்த அம்மா எடுத்து வச்சாங்க. எடுத்து வச்சு எல்லாம் பிணைஞ்சதுக்கப்புறம் முதல் வாய் எடுத்து அவர் ஒய்ஃபு கொடுத்தார். யார்? நம்பியார் அண்ணன். நான் அப்படியே ஷாக்கில் பார்க்குறேன். சாப்பிடு அப்படின்ட்டு. அப்புறம் என்ன பார்த்தாரு, என் பொண்டாட்டிப்பா எனக்காக என்னென்னவோ செய்கிறா, அதனால் சாப்பிடும்போது அவளுக்கு ஒரு வாய் கொடுத்துட்டு சாப்பிட்டா தான் எனக்கு நிம்மதி, எனக்கு அதுதான் சந்தோஷம். அதை பார்த்தேன். இளையராஜா வந்து கண்ணை திறக்கணும் சாமி பாட்டுக்கு டியூன் போட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு சரியாக டியூன் வரல. அப்புறம் நான் வந்தேன் காலையில், ஏதாவது டியூன் கிடச்சிதுங்களான்னு. ஒன்று கிடச்சிது, ஆனால் அது வந்து அந்த இடத்துக்கு சரியாக வராது. அது வேற ஒரு டியூன் கிடச்சது. என்னங்க என்ன விளக்கு வச்ச நேரத்தில் மாமா வந்தான்னா அது சும்மா தத்தக்காரத்தில் பாடி காமிச்சார். இது நல்லா இருக்குதுங்க அப்படின்னு. இல்லை அந்த இடத்துக்கு இது சீட் ஆகாதுன்னு. இல்லை இது நான் சீட் பண்ணிக்கிறேன், ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு சீன் ஒன்று மனசில் ஓடுது அப்படின்னு சொல்லி அந்த நம்பியாரான சீனை வச்சு தான் அந்த விளக்கு வச்ச நேரத்தில் ஓப்பனிங் சீன் பண்ணி அந்த முந்தானை முடிச்சுங்கிறதுக்கே எவ்வளோ ஒரு அது ஓப்பனிங் வந்து அவ்வளோ மங்களகரமான ஒரு ஓப்பனிங்காக இருந்தது. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையை அமெரிக்காவின் ஹியூஸ்டனுக்கு பெயர்த்து வந்திருக்கக்கூடிய ஹியூஸ்டன் வாழ் தமிழ் மக்களே, இது மீனாட்சி அம்மன் குடியிருக்கிற இடம். தவறான ஒரு தீர்ப்பு கொடுத்தீங்கன்னாக்க மதுரைக்கு என்னாச்சோ அது ஆகும். எடுத்துன்னையுமே இப்படி எல்லாம் மிரட்டி இந்த மாதிரி வந்து தாண்டவம் மாறுற மாதிரி வந்தால் நான் என்ன பண்ணுறது? தீர்ப்புக்கு இன்னும் அவங்க பாயிண்டே கொடுக்கல, அதுக்குள்ளே தீர்ப்பு மட்டும் ஆடிச்சு. அது சாதாரணமாக எதாவது சொன்னாங்க, மதுரையே எரிஞ்ச மாதிரின்னா நான் எங்கே போய் முட்டிக்கிறேன்னு தெரியல. நான் பேசுறதுக்கு முன்னாடி அப்படி சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு. சரி சொல்லுங்கள். மற்றவங்களையெல்லாம் கூப்பிடும்போது பேரை சொல்லி கோவிந்தன் பேசுவார், விஜி பேசுவார்கள், விஸ்வநாதன் பேசுவார். ஆனால் பாண்டியராஜனை கூப்பிடும்போது மட்டும் பாண்டியா வா அப்படின்னு என்ன செட்டு சேர்ந்துக்கிறீங்களா? அவர் உங்கள் சிஷ்யாகோடியாக இருக்கலாம், ஆனால் இப்போ அவர் ஒரு கட்சியில் பேசிகிட்டு இருக்கிறாரு. நீங்கள் என்ன கொம்பு சீவி அனுப்புறீங்க அவரை? அப்போ தான் எனக்கு பயம் வந்தது. அப்போ நம்ம முதல்லையே கொம்பு சீவலைன்னா பிரச்சனை ஆகும் அப்படின்றதுனால தான் முதல்ல வச்சேன் அந்த பாயிண்ட். நான் நல்லா பேசுவேனா, ஆனால் நல்லதையே பேச மாட்டேனா. அது பாண்டியராஜ் சொன்னது, நான் இல்லை. அவங்க ஒய்ஃப் அவருக்காக என்னென்ன தியாகம்லாம் பண்ணியிருக்காங்கன்னு எல்லாத்தையும் சொன்னார். அவங்க ஒரு குட்டி தியாகி, நடிகருடைய மனைவி, நான் எல்லாம் சொன்னார். 2வது குழந்தை பிறக்க போதுதான், அவர் நாத்திகராக இருந்தாரா. அப்படி குழந்தை பிறக்க போகும்போது நர்ஸு வந்து சொன்னாங்களா கடவுளை வேண்டிக்கன்னு. உடனே திருப்பதி தேவஸ்தானத்துக்கு போய் என்னுடைய பக்தி இல்லாததுக்காக என்னை எதையும் தண்டிச்சிடாத அப்படின்னு இறைவன்ட்ட வேண்டினாராம். வேண்டிட்டு என் மனைவிக்காக என் கொள்கையை மாற்றிக்கிட்டேன்னாரு. யார்? இவர் புள்ள நல்லா பிறக்கணும்னு இவர் சாமிகிட்ட வேண்டியது மனைவிக்கு செய்கிற நல்லதா பேசுகிறேன். எப்பேற்பட்ட கில்லாடியாக இருப்பீங்க நீங்கள்? அது எப்படி? அது அம்மா வீட்டுக்கு பொண்ணு போய் 3 நாள் இருக்கும்,
அதில் நடுவர் வர கூட சேர்ந்துக்கிட்டாரு. அவங்க அம்மா அப்பாக்குள்ள என்ன டைலாக் எல்லாம் நடக்கும்னு. 4வது நாள் அந்த மகள் இருந்தா அந்த அம்மாவுக்கு பயம் வருமா, ஒருவேளை இவ வாயை திறந்து எதனா பேசிட்டாலோ, அதிக பிரசங்கித்தனமாக பேசிட்டாலோ. எவ்வளவு வருத்தமான விஷயம் பார்த்தீங்களா? எங்கள் அம்மா வீட்டில் போய் நான் 4 நாள் நிம்மதியாக இருந்தால் கூட என் கணவன் கோச்சிப்பானோன்னு அவங்க பயந்து பயந்து சாகிற அளவுக்கு நீங்கள் வச்சுருக்கீங்கல்ல. சரி, அதை விடுங்க. உங்கள் வீட்டில் வந்து நாங்கள் நிம்மதியாக நாங்கள் தனியாக போனாலும் பிரச்சனை. உங்களை சேர்த்து எங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு என்றைக்காவது நாங்கள் கூட்டிகிட்டு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட ஒரு பிரச்சனை வேண்டவே வேண்டாம் எங்களுக்கு. உங்களை நாங்கள் அதிகபட்சமாக எங்கெங்கே கூப்பிட்டோம்? ஒரு தீபாவளிக்கு எங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு வாங்க, ஒரு பொங்கலுக்கு வாங்க, ஒரு பண்டிகைக்கு வாங்கன்னு கூப்பிடுறோம். இந்த பண்டிகைக்கு வரதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன சீன் எல்லாம் போடுறீங்க. நீ முதல்ல போயிடுறியா, நான் பின்னாடி வந்து சேர்ந்துக்கிறியா, கூட வந்து ஆவாதா? அவர் பிஸியாக இருக்கிறாராம், மாமனார் வீட்டில் ஃபிலிம் காட்டுறாராம், லேட்டாக வருவாராம். அங்கே போயிட்டு எங்கள் அப்பா அம்மா கேட்கணும், மாப்பிள்ளை வரலையா? வந்துடுமா, கொஞ்சம் வேலையாக இருக்காருன்னு நாங்கள் பில்டப் கொடுக்கணும். ஏங்க ஒன்றுமே இல்லாததுக்கு சும்மா எவ்வளோ நேரம் நாங்களும் பில்டப் கொடுக்க முடியும்? சரி, போய் தொலையுது, லேட்டாக தான் வரீங்க. வந்ததுக்கு அப்புறமாவது நீங்கள் ஒழுங்காக இருக்கிறீங்களா? எங்கள் அம்மா வீட்டுக்கு நீங்கள் வரலையேன்றது ஒரு வருத்தம், வந்துட்டா எங்களுக்கு அதை விட வருத்தம். ஏன் தெரியுங்களா? ஒருவேளை எங்கள் அக்கா வீட்டுக்காரருக்கு காப்பி கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு காப்பி கொடுத்தா நீ கோச்சிக்குவேன். உனக்கு முதல்ல காப்பி கொடுத்தாக்க மூத்த மாப்பிள்ளைக்கு மரியாதை கொடுக்கலன்னு அவருக்கு வச்சுக்குவார். என்ன 2 பேருக்கும் ஒரே நேரத்தில் காப்பி கொடுத்து அவரை பார்த்துக்கணும். அவருக்கு கரெக்டாக இலையில விழுந்துதா, அவரை கரெக்டாக உட்கார வச்சாங்களா, அடைச்சா போயா நீ ஏன் வந்தேன்னு ஆயிடுச்சுன்னு இவ்வளோ பேசுகிறீங்களா? உங்கள் அக்காவை நாங்கள் அக்காவாக நினைக்கணும், உங்கள் அம்மாவை நாங்கள் அம்மாவை நினைக்கணும், உங்கள் அப்பாவை நாங்கள் அப்பாவாக நினைக்கணும், எல்லாம் பேசுகிறீங்களே. எங்கள் வீட்டில் வந்து உங்களால் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் எங்கள் குடும்பத்தோட ஒரு உறுப்பினராக இருக்க முடியல. இதுவே மறந்து போய் நம்ம இவங்க தங்கச்சி வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டாங்க, இல்லை அக்கா வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டாங்கன்னு போயிட்டோன்னா போகும்போது இடிப்பார். எல்லாரோடையும் உட்காராத, உள்ளே போய் அக்காட்ட என்ன வேணும்னு கேளு. என் வீட்டுக்கு நீ வந்தா கெஸ்ட், நீ உன் வீட்டுக்கு வந்தாலும் நான் வேலைக்காரி. சரி, அதை விடுங்க. அக்கா வீட்டுக்கு போனால் தான் நம்ம வேலைக்காரி, அவங்க அக்கா நம்ம வீட்டுக்கு வந்தாலும் நம்ம வேலைக்காரி. எங்கள் அம்மா கொஞ்சம் ஜுரமாக இருக்காங்க, ஒரு 4 நாள் கூட போய் அம்மா வீட்டில் இருந்துட்டு வரட்டா அப்படின்னு கேட்டால் எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுக்கு எங்கள் அம்மாட்ட ஒரு வார்த்தை சேர்த்து சொல்லிவிடு, இவர் பிரசிடெண்ட்டாக அவங்க பிரைம் மினிஸ்டர். நான் நல்லா தான் பேச போகிறது இல்லைங்க, ஆனால் நியாயத்தை பேச போகிறேன், புரிஞ்சுக்கோங்க. நாங்கள் கல்யாணம் ஆகி உங்கள் வீட்டுக்கு வந்தோம். ஒரு ஹோட்டலுக்குள்ளே ஒரு ரூமில் செக்இன் பண்ணாக்க நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஆகுதுங்க. அந்த ரூமில் எது எங்கே இருக்குது, இந்த ஹோட்டலில் வந்து காஃபி மேக்கர் இருக்கா, அது இருக்கா, இது கொஞ்சம் பரிச்சயம் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. உங்கள் வாழ்க்கைக்குள்ளே செக்இன் ஆகிறோமே, எங்களுக்கு கொஞ்சம் செட்டிலிங் ஸ்பேஸாவது தரீங்களா நீங்கள்? இப்போ பிரைம் மினிஸ்டர் தாஜ் ஹோட்டலோடைய சீஃப் செஃப் மாதிரி வந்து நிற்கும் யார், மாமியார். எங்கள் வீட்டில் இந்த கரண்டியில் தான் நாங்கள் பால் எடுப்போம், இதில் தான் நாங்கள் வந்து சாம்பார் போடுவோம். இந்த கரண்டி அதுக்குள்ளே போட்டுறாத, ஏன் அவங்க தலை வெடிச்சிருமா? ஆனால் விடுங்க. ஒரு ஹஸ்பண்டு ஏதோ அவனும் நம்மளும் ஃபோனில் பேசியிருப்போம், சொல்லியிருப்பான். ஃபோனில் முதல்லலாம் நல்லா தான் பேசுவாங்க. என்ன உனக்கு பிடிக்கும், அது பிடிக்கும், எனக்கு அந்த பொரியல் பிடிக்கும், இந்த பொரியல். சரி, போன உடனே இவளுக்கும் நம்மளும் கொஞ்சம் பண்ணி அசத்தணும் வந்தால அப்படின்னு வேஸ்ட்டுன்னு தெரியாது அந்த பொண்ணுக்கு. அப்போ அது போய் ஒரு வெண்டைக்காய் பொரியலை பண்ணலான்னாக்க ஓடியாருவாங்க நின்று. என்ன எங்கள் வீட்டில் வெண்டைக்காய் இப்படி வெட்ட மாட்டோம், ஏன் வெட்டினா உன் பையன் சாப்பிட மாட்டாங்க. அது கண்ட இடத்துலையும் ஹோட்டலில் போய் சாப்பிடுது, வீட்டில் மட்டும் வெண்டைக்காய் எப்படி வெட்டினா தான் சாப்பிடுங்க. என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு? காலையில் வீட்டில் எழுந்த உடனே எங்கள் அம்மா அப்பா வீட்டில் இருக்கும்போது மெதுவாக எழுந்துக்குவோம், ஒரு ரிலாக்ஸாக பல் தேய்ச்சி காஃபி சாப்பிட்டு அப்புறம் பரபரன்னு வேலை பார்ப்போம், எல்லாம் பண்ணுவோம். இவங்க வீட்டுக்கு போனால் ஃபஸ்ட்டு டே முதல்ல ஓடிடும். காலையில் வந்தவொடனே குளிச்சுட்டு வந்துடுமா, ஏன் இல்லைன்னா ஒத்துக்க மாட்டியா, டிஸ்மிஸ் பண்ணிட்டுவியா? இந்த ஃபஸ்ட்டு டேயில் இம்சையான டைலாக் என்ன தெரியுங்களா? ஹஸ்பண்ட்ஸ் ப்ளீஸ் பிவேர். இந்த டைலாக் இனிமேல் சொல்லாதீங்க, எங்களுக்கு பிடிக்கல. ஃபஸ்ட்டு டே கல்யாணம் வந்த உடனே நீங்கள் சொல்கிற முதல் டைலாக், நீ எனக்காக எது பண்ணாட்டியும் பரவாயில்ல, என்ன அட்ஜஸ்ட் பண்ணாட்டி பரவாயில்ல, எங்கள் அம்மா அப்பாவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்கிறீங்க. எங்களுக்கு பிடிக்கலங்க, உங்களையே நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ண வேணாம்னாக்கப்புறம் உங்கள் அம்மா அப்பாவை நாங்கள் எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும்? பதிலுக்கு
நீ ஒரு நாள் இல்லை, ஒரு 1 hour எங்கள் அப்பாவை அட்ஜஸ்ட் பண்ணுவ. என்ன அந்த ஆள் ஒரு மாதிரி, எங்கள் அப்பா உனக்கு அந்த ஆளா? சில பேர் கல்யாணம் ஆகி போனோடனே அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டி இருக்கும், இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க நமக்கு. இந்த ஸ்கூல் காலேஜுக்கெல்லாம் போனோடனே ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் ஒன்று வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஓரியன்டேஷன். இந்த பாட்டி தான் நம்ம கல்யாணத்துக்கே காரணம்னு நம்ம கையில் கோடாலி இல்லைன்னு தோணும். என்னவா அந்த அம்மா போய் சேர்ந்துருன்ற பயத்தில் பேரனோட கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு நமக்கு அவசரமாக கல்யாணம் பண்ணி வச்சிச்சு. ஏதோ பாவம் சீனியர் சிட்டிசன் ஒரு கன்செஷன் கொடுத்து விட்டுருவோம். அது ஏதோ ஆசைப்பட்டுச்சு, போய் சேர்ந்துட போகிறோன்னு நினச்சிச்சு. நம்ம போகிற பாட்டி தானே நினச்சா, எங்க நம்ம குழந்தை பிறக்கும் போது இருக்குது, அது ஸ்கூல் போகும்போதும் இருக்குது. என்ன பாட்டி ஒரு மாதிரியா இருக்கு உடம்புன்ற, நல்லா தானே இருக்கு. அதெல்லாம் நான் என் பேரன் கல்யாணத்தை பார்க்காம போக மாட்டேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்மளை எதுக்கு கல்யாணம் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டியை பார்த்துக்கிறதுக்கு வீட்டுக்கு டெய்லி டே கேர் நர்ஸு போட முடியலங்க. உங்கள் வீட்டில் நாங்கள் சமையக்காரியாக இருக்கணும், உங்கள் வீட்டில் உங்கள் பாட்டிக்கு நாங்கள் நர்ஸாக இருக்கணும், உங்கள் அம்மாவுக்கு ஒரு அடிமையாக இருக்கணும், உங்கள் அப்பா கூப்பிட்ட உடனே வந்து என்னங்க நிற்கிறோம் நாங்கள் வந்து ஒரு வார்ட் பாய் மாதிரி. அப்புறம் டைரக்டர் வேறு கோச்சிக்குவார், அந்த ஒரு விஷயம் நடக்காட்டி மட்டும் நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்கள் வேடிக்கையாக சொன்னீங்க நடுவர் அவர்களே. அந்த கதையை மறுபடியும் நீங்கள் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். உங்கள் ஸ்டைலில் சொல்லணும்னாக்க நீங்கள் ஃபஸ்ட்டு டைலாக் என்ன சொன்னீங்க? ஒரு அம்மா கிட்ட கேட்டிங்களா, எப்படி 6 வருஷமாக பேசாமல் இருக்கா, அப்புறம் இது மட்டும்னா அது பாட்டுக்கு அது நடக்குது, இது பாட்டுக்கு இது நடக்குதுன்னு அந்த அம்மா சொல்லிச்சான். எவ்வளோ வேடிக்கையாக சொல்லிட்டீங்க. வாழ்க்கையினுடைய ரொம்ப சௌக்கியமான விஷயத்தை கூட ஒரு இயந்திரத்தனமாக செய்ய வேண்டிய ஒரு இடத்துல ஒரு பொம்பளை இருக்காளா, அதை நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா? நான் என்ன கேட்குறேன், உங்கள் அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்க, நாங்கள் பார்த்துக்கணுங்க. ஆனால் நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன், எங்கள் அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலில் ஒரு 2 நாள் நான் நைட் ஸ்டே பண்ணுறது கூட நான் இந்த வீட்டில் கொத்தடிமை மாதிரி வேலை செஞ்சுட்டு அதுக்கு பரிசாக வந்து உங்கள்கிட்ட நின்று நான் எங்கள் அப்பாவை கொஞ்சம் நேரம் போய் நைட்டு பார்த்துட்டு வரட்டா, நான் ஃபோன் பண்ணி கேட்கணும், இப்போ எப்படிமா இருக்கார் அப்பா, இப்போ எப்படிமா இருக்கு, நீ வந்துடுவியாம்மா? நான் வந்துடுறேம்மா, இந்த வந்துடுறாரு அவர் ஆஃபீஸ்லேருந்து, இந்த வந்துடுறாரு. என்ன பெரிய நீ கவர்னர் உத்தியோகம் பார்க்குற, நீ ஆஃபீஸ் வந்த அப்புறம் தான் நான் போகணும். எல்லாத்தையும் விடுங்க சார். சார் உங்கள் வீட்டில் ஒரு துக்கம்னாக்கா 1 வருஷம் அந்த துக்கத்தை அனுஷ்டிக்கிறீங்க, எங்கள் வீட்டில் ஒரு துக்கம்னா 3 நாள்ன்றீங்களே சார், இது என்ன நியாயம்? அந்த வருஷமே பட்டாசு வெடிக்கிறீங்க, அந்த வருஷமே புது துணி வாங்கி போடுறீங்க, அறுக்குது சார், வலிக்குது மனசு. உங்ககிட்ட சொல்ல முடியாமல், உங்கள் எதிராக காட்டிக்க முடியாமல் எவ்வளோ பொம்பளைங்க பாத்ரூமில் மட்டும் அழுதுட்டு ஒன்றும் இல்லைங்கன்ற மாதிரி மேக்கப் போட்டுட்டு வெளியே வராங்க தெரியுங்களா? அப்புறம் இதெல்லாம் ஒன்றுங்க, இவ்வளோவும் ஆகி 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க சார். ஒரு கௌரவத்துக்கு ஒரு மரியாதைக்கு போனால் போதுன்னு சொல்லி உங்கள் பேரில் ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கியிருப்போம். அது என்ன சார், 2 பேரும் உழைச்ச ப்ராப்பர்ட்டியில் 2 பேரும் வாழ்ந்து இருக்கும்போது கோவம் வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு போன்ற, அப்போ இது யார் வீடு? யார் வீடு? உன் வீட்டுக்கு போன்ற. எனக்கு தெரிஞ்சு சார் உங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் எந்த பொண்டாட்டியும் அவள் ஹஸ்பண்டை பார்த்து சொன்னதே இல்லை. தமிழ் கலாச்சாரம் இந்திய பண்பாடு குடும்பம்னு பேசுனீங்கல்ல, இந்தியாவை பொறுத்தவரை தமிழ் கலாச்சாரத்தை பொறுத்தவரை ஒரு ஆண் ஒரு பெண்ணை மட்டுமே திருமணம் செய்து கொள்ளுகிறான். ஆனால் ஒரு பெண் ஒரு ஆணையும் அவன் குடும்பத்தையும் சேர்த்தே திருமணம் செய்து கொள்ளுகிறான். ஏங்க உங்களை தானே பூமாதேவின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், உங்களை தானே வந்து குடும்பத்துக்கு விளக்கேற்றுறவங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அப்புறம் நீங்க வந்தா தான் வந்து எல்லாமே குடும்பத்துக்கே எல்லாமே வெளிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் நீங்க வந்தோடனே வேற எதுக்கு உங்க அம்மா எல்லாம் இங்க இருந்துட்டு உங்க அப்பா எல்லாம் எதுக்கு இங்க இருந்துட்டு அங்க கொண்டு போய் விடுவீங்க? முதியோர் கல்வி முதியோர் இல்லத்துல மட்டும் அனுப்புறேன்னு சொல்றீங்களா? யார் சொல்லி அனுப்புறாங்க சொல்லுங்க? நான் வரேன், அந்த பாயிண்ட்டுக்கு நான் வரேன். நீங்க கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா கடைசியில் நீங்கள் சென்டிமெண்ட்டாக நல்ல பையனை மட்டும் நடந்துக்குவீங்க. என்ன சென்டிமெண்ட்டா இல்லை, நான் சொல்றது உண்மையிலேயே நான் அதுக்கு வரேன் நடுவர். நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரேன். நான் அந்த கட்சிக்கு பேசக்கூடாதுங்கிறதுனால நான் பேசாம இருக்கேன். நீங்க பேசினாலும் எனக்கு கவலை இல்லை, நான் அதையும் சமாளிப்பேன். இல்ல அங்க இருந்தா பாண்டியா இந்த பூமாதேவின்னு இனிமே எங்களை 100 வாட்டி சொல்லாதீங்க. ஏன் நீங்க போட்டு மெதிக்கிறதுக்கா? நான் உங்க பூமாதேவி இல்லை சார். நான் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேங்க.
ஹியூஸ்டனில் எப்படின்னு எனக்கு தெரியாது. நான் பொதுப்படியாக நீங்களும் இந்தியாவிலேருந்து வந்தவங்க தான், திருப்பி இந்தியாவில் போய் வாழ்கிறவங்க தான், அங்கேயும் இங்கேயுமா வாழ்கிறவங்க தான். நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த சீனியர் சிட்டிசன் ஹோமை பற்றி ரொம்ப நாளாக ஒரு பேச்சு இருக்குது. மருமக தான் சீனியர் சிட்டிசன் ஹோமுக்கு அமிச்சிட்டா மாமனாரை மாமியாரை அப்படி இப்படின்லாம் சீனை போட்டுட்ருக்கீங்க, ரொம்ப நாளாக போட்டுட்ருக்கீங்க. அது எப்படிங்க சீனியர் சிட்டிசன் ஹோமில் பெல் அடிச்சாக்க தட்டு எடுத்துகிட்டு போய் லைனில் நின்று மாமியாரும் சாப்பிட்றாங்க. ஆனால் வீட்டில் மருமக மட்டும் அத்தை ஒரு 10 நிமிஷம் முன்னாடி சாப்பிட்றீங்களா, ஆஃபீஸுக்கு லேட் ஆகுதுன்னா நீ சொல்கிற நேரத்தில் நான் சாப்பிட முடியாது. அப்போ லைனில் போய் நின்று சாப்பிடு. அவள் கொண்டாடுற சம்பளமும் அந்த குடும்பத்துக்கு தானே. நீங்கள் எல்லாம் நல்லா வச்சுக்குவீங்க நம்பி எங்கள் அப்பா அம்மா அனுப்பிச்சாங்க. திருப்பி எங்கள் அம்மா அப்பா கிட்ட போய் நாங்கள் நல்லா இல்லைன்னு சொன்னோன்னு வச்சோங்களேன், செத்து போயிடுவாங்க நெஞ்சு வெடிச்சு. சொல்லாத எவ்வளோ புழுக்கத்தில் இருக்காங்க தெரியுங்களா, எவ்வளோ பொம்பளைங்க. சொன்னால் பிரச்சனை ஆகிடும்னு மேடை போட்டு சொன்னாக்க பிரச்சனை ஆகிடும்ன்றதுக்காக எங்கள் வீட்டில் எல்லாம் நல்லா இருக்குது, எங்கள் வீட்டில் எல்லாம் நல்லா இருக்குது. நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள், பயப்படாதீங்க. நடுவர் அவர்களே, இதெல்லாம் எங்கள் சைடில் இருக்க பிரச்சனைங்க. இதுக்கு என்ன இவ்வளோ சொல்கிறியே, இது என்ன இதெல்லாம் சுமை தானே அப்படின்னா, ஆமாம் சுமை தான். இதுக்கு என்ன தான் சொல்யூஷன் அப்போ அப்படின்னா, உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கவ என் மகதான்னு சொல்கிறீங்கல்ல, அதை வாய் வார்த்தையாக சொல்லாமல் நிஜமாக சொல்லுங்கள். சரிங்க, நான் ஒன்று கேட்குறேன். அது நிஜமாக சொல்லாமையே இவ்வளோ புருஷன் முன்னாடியெல்லாம் இங்கே சந்தோஷமாக ஒத்துமையாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இருந்தால் இங்கே எல்லோரும் பிச்சுக்கிட்டு எப்போவோ ஓடி இருப்பாங்களே. நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடுறேன். உங்களுக்கு இருக்க சங்கடம் சொல்கிறேன் சார். ஒரு ஆம்பளைக்கு இருக்க மிகப்பெரிய கஷ்டமே என்ன தெரியுமா சார்? 9 to 5 மேனாக இருந்து 5 மணிக்கு வீட்டுக்கு வந்தால் ஒய்ஃபுக்கு பிடிக்குமா, இல்லைனா ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணி நைட்டு 10 மணிக்கு ஃபுல் சம்பளத்தோடு வந்தால் ஒரு பொம்பளைக்கு பிடிக்குமான்றது கட்சி வரைக்கும் அவனுக்கு தெரியல. ஏன்னா 5 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டான்னு வந்து ஒரு காஃபி குடிச்சிட்டு ரிலாக்ஸ்டாக சேரில் உட்காந்து டிவி பார்த்துட்டு ஒய்ஃபு நல்லா பேசி ஒரு 7 மணிக்கு டிஃபன் சாப்பிட வச்சு ஏற்ற வீட்டில் பாரு அழகாக 10 மணி வரைக்கும் வேலை பண்ணுறான். எவ்வளோ வசதிகள் இருக்குது. ஏற்ற வீட்டு அம்மாவை போய் கேட்டாக்க உங்கள் வீட்டுக்காரர் மாதிரி வருவாங்க, 5 மணி ஆச்சுன்னா வந்து குடும்பத்தை பார்க்குறாரு. எங்கள் வீட்டில் பாருங்கள் பரதேசி மாதிரி சுற்றிகிட்டே இருக்காரு, வீட்டுக்கே வருது. யாராக இருக்கிறது? நான் 5 மணிக்கு வீட்டுக்கு வந்து குடும்பத்தை பார்க்குற கணவனாக இருக்கணுமா, இல்லை 10 மணிக்கு வீட்டுக்கு வந்து உனக்கு சம்பாத்தியத்தை கொடுக்கக்கூடிய கணவனாக இருக்கணுமா அப்படின்னு தெரியாமல் தலையை பிச்சுக்கிட்டு சுற்றுறாரு. 2வது, பாண்டியராஜா மாதிரி உஷாரான ஆளுங்க பின்பக்கம் ஓடி போயிடுவாங்க. ஆனால் அவரை விட உஷாராக இருக்கிற அம்மாவும் மருமக ஒய்ஃபும் இருந்தாக்கா பின்பக்கம் அங்கே இருக்க கேட்டுக்கிட்ட வந்து நின்று எனக்கு பதில் சொல்லிட்டு போயானுவாங்க. அதாவது மனைவிக்கு நல்ல வார்த்தை ஒன்றை சொல்லிட்டா அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டோமோ அப்படின்ற கில்ட்டு, அம்மாவுக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்லிட்டா நம்மளை நம்பி வந்தவளுக்கு துரோகம் பண்ணிட்டோமோன்ற பயம், இந்த 2த்துக்கும் இடையில மாட்டிட்டு இப்படியும் போக முடியாமல் அப்படியும் போட பிச்சு பீஸ் ஆகிறாங்களே ஆம்பளைங்க, அதுதாங்க உங்கள் முந்தானே முடிச்சு. அதெல்லாம் விட்டுருவோம். நான் ஒரே ஒரு கேள்வி தாங்க கேட்குறேன். வாழ்க்கையில் இருக்க எல்லா கஷ்டத்தையும் அனுபவிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். கடைசியில் நினச்சி பார்க்கும்போது இல்லை 5 வயசில் அட விடுங்க 4 வயசில் ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்தோங்க, 16 வயசில் ஸ்கூலை முடித்தோம், 23 வயசில் கிராஜுவேஷன் முடித்தோம், வேலைக்கு போனோம், கல்யாணம் பண்ணோம், குழந்தைங்க பெற்றோம், அதுக்கப்புறமா மாமனார் மாமியாரை பார்த்தோம், அதுக்குள்ளே 45-50 வயசில் பிபி வந்துச்சு, டயபெட்டிஸ் வந்துச்சு, நமக்காக டாக்டருக்கு போனோம், எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஆமாம் நம்ம முதல்ல 5ஆம் கிளாஸில் படிக்க ஆரம்பிக்கும் போது அதாகணும் இதாகணும் எதோ ஆகணும்னு நினச்சோமே, அதில் என்ன ஆயிருக்கும்னு பார்த்தா இந்த மொத்த வாழ்க்கையிலையும் நான் தொலைஞ்சு போயிட்டேன். பார்த்தீங்களா, அந்த துக்கம் தாங்க. அவரை பிடிச்ச கவிதை படிக்கணும், ஒரு நல்ல டீயை வச்சுக்கிட்டு மழை வரும்போது அழகாக அதை பார்த்து சாப்பிடணும், இன்றைக்கி காலார நடந்து ஒரு ரவுண்டு போயிட்டு வரணும். இந்த சின்ன எல்லா விஷயமும் என்னை விட்டு காணாமல் போய் அந்த உடைவு ஒவ்வொரு மனிதனோட வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு தருணத்தில் நடக்குதா இல்லையாங்க? நடந்ததுன்னா கை தட்டுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. நன்றி, வணக்கம். இது தலைப்பு வந்து புருஷனோட அம்மா அப்பா எல்லாம் வீட்டுக்கு வரலாமா வேண்டாமா, கூட இருக்கலாமா கூடாதா அப்படின்னு சொல்லியிருந்தா இவங்க பேசுனது கரெக்டாக இருந்திருக்கு. ஏன்னா போட்டு அவங்கள தான் கிளின்னு கிழிச்சிட்டாங்க. சுமதி அவர்கள் பேசின திறமைக்காக அவர்கள் பேசின அந்த மாடுலேஷன், அந்த போஸு, அந்த நின்று அப்படி பார்க்கறது இப்படி பார்க்கறது, அடா என்ன ரியாக்ஷன். நான் ஒவ்வொரு எங்களையும் அதை அப்படி ரசிச்சுட்டு இருக்கிறேன். அவங்களுக்கு தெரியும் எங்கே கிளாப் அடிப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால் அங்கே அப்படி ஒரு கேப் அப்படி எடுக்கிறாங்க. என்னையா மேட்ருக்கு வரேன், என்ன தீர்ப்பு சொல்லணும் இல்லையா? 91 ஒல் ட்ரிப் வந்தப்போ எனக்கு இங்கே மாஸ்டர் ஒருத்தர் இருக்கார், ஓகுலகாமா சிட்டியில் சண்முகமணி மாஸ்டர்னு எனக்கு பாடம் சொல்லி கொடுத்தவர். 8th 9th 10th எல்லாம் பாடம் சொல்லி கொடுத்தவர். அவர் இங்கே இருக்காருன்னு சொல்லிவிட்டு நான் வேறு எங்கேயோ இருந்து ஒரு ஃபோன் அடித்தேன். உடனே அந்த மாஸ்டர் வந்து என்ன பாக்யராஜ் இவ்வளோ தூரம் வந்திருக்க, நீ அவசியம் என் வீட்டுக்கு வந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன்.
போனப்போ எல்லாருமே சாதாரணமாக நைட்டில் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது பாக்யராஜ் என் பையன் வந்து ஒரு சின்ன டவுட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறான், அதுக்கு எனக்கு கரெக்டாக பதில் சொல்ல வரல, நீ கரெக்டாக சொல்லுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. சார் நீங்கள் வாத்தியார் உங்களுக்கே சொல்ல வரல, நான் என்ன சார் சொல்ல போகிறேன்னு. இல்லைல்லப்போ படம்லாம் பார்க்குறேன், அதனால் நீ வந்து கரெக்டாக சொல்லுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு விஜய் இங்கே வா அப்படின்னாரு. அங்கிள்கிட்ட கேள்வி சந்தேகத்தை அப்படின்னா. இந்தியாவில் வந்து அங்கே வந்து ஒரே ஒரு தடவை தான் ஒரு பொண்ணை பார்க்குறதுக்காக மாப்பிள்ளை வருவாராம். ஒரு தடவை வந்து நீ ஒரு ஸ்வீட்டு காரம் காஃபி கொடுப்பாங்களாம், பொண்ணு பேசக்கூட மாட்டாங்களாம், பார்த்துட்டு உடனே போயிடுவாங்களாம். அதுக்கப்புறம் போய் பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் நடந்துக்குமாமே, அவங்க பேசி கூட மாட்டாங்களாமேன்னா. ஆமாப்பா வீட்டில எல்லாம் பேசுவாங்க, அதனால் அப்பா அம்மாலாம் பேசியிருப்பாங்க, அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இல்லை எது கேட்குறேன்னா, எங்கள் ஊரில் வந்து டேட்டிங் இருக்குது ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் லவ் அப்படின்னு சொல்லி ஒன்று, அது முடிஞ்சதுக்கப்புறம் லிவிங் டுகெதர்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் தான் மேரேஜுங்கிறதுக்கு நாங்கள் போகிறோம். அப்படி இவ்வளவெல்லாம் பழகி இவ்வளவும் பண்ணி போகிறோம். ஆனால் நீங்கள் ஒரு ஸ்வீட்டுக்காரன் காஃபிலேயே வந்து உடனே ஓகேன்னு சொல்லிடுறீங்க. ஆனால் இங்கே தான் 60% டைவர்ஸ் ஆகுது, உங்கள் ஊரில் 10% 15% கூட டைவர்ஸ் ஆகுதுல்ல, இது எப்படி அப்படின்னா. சார் கொஞ்சம் கஷ்டமான கேள்வி, கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க, காலையில் சொல்கிறேன் அப்படின்னு. அப்புறம் உண்மையிலேயே அவன் கேட்ட கேள்வி ஒரு நியாயமான கேள்வி. ஏன்னா நம்ம இந்தியாவில் நடக்கிறது என்ன, இங்கே நடக்கிறது என்னங்கிறது அவன் பார்த்துக்கிட்டு இருந்ததுனால அவன் கேட்டது. அப்புறம் அடுத்த நாள் வந்து சொன்னேன், சார் ஓரளவுக்கு ஒரு பதில் கிடச்சிருக்கு அப்படின்னா. என்ன சொல்லுன்னா, அப்புறம் அந்த பையனை வான்னு சொல்லி கூப்பிட்டேன், விஜய் அப்படின்னா. உனக்கு மேட்ச் பார்க்குறதெல்லாம் பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். பார்ப்பேன், இங்கே வாலிபால் ஃபுட்பால் அப்புறம் கிரிக்கெட் அதெல்லாம் வந்தால் எது வந்தாலும் நான் பார்ப்பேன் அப்படின்னேன். அப்போ நான் கேட்டேன், மேட்ச்சில் வந்து உனக்கு லைவாக பார்க்குறது பிடிக்குமா ஆக்ஷன் ரீப்ளே பிடிக்குமா அப்படின்னு. அவன் லைவாக பார்க்குறது தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ஆக்ஷன் ரீப்ளேனா என்னென்னு தெரிஞ்சு போதில்லை, அதுக்கப்புறம் தெரிஞ்சுட்டு பார்க்கும்போது சுவாரஸ்யம் இருக்காது அப்படின்னாப்புல. அப்போ தான் சொன்னேன் நான், உங்களுடைய அமெரிக்கன் கல்ச்சர் ஆக்ஷன் ரீப்ளே, அவர் இந்தியன் கல்ச்சர் லைவ். ஏன்னா டேட்டிங்கும் முடிஞ்சு போச்சு, உனக்கு லவ்விங்கும் முடிஞ்சு போச்சு, லிவிங் டுகெதரும் முடிஞ்சு போச்சு, அப்புறம் முடிஞ்சால் குழந்தையும் பார்த்துக்கிட்டு அப்புறம் கல்யாணம். நீ என்னையா மிச்சம் இருக்கு கல்யாணத்தில்? அப்புறம் எப்படி நீ சந்தோஷமாக இருக்க முடியும்? எங்களுது அப்படி இல்லை. அந்த புடவை வந்து முந்தானை முடிச்சப்போ வந்து உட்காரும்போது லேசாக அந்த புடவை உரசும் போதே ஒரு டிக்லிங் எங்களுக்கு. அந்த கை பட்டுன்னு ஒரு தாலி கட்டும்போது ஒரு டிக்லிங். அப்புறம் ஃபஸ்ட் நைட்டு கொண்டு போய் விடும்போது அப்புறம் அங்கே வந்து யார் பேசுறதுன்னு தெரியாது ரெண்டு பேர்த்துக்குள்ள. அப்புறம் சொல்லுங்கள். அப்புறம் வீட்டிலேருந்து பெரியவங்க யாராவது, டே மணி 12:30 இந்நேரம் வரைக்கும் என்ன பண்ணிட்டீங்க, ஐயோ அப்பா திட்டுறாருன்னு டக்குன்னு போய் லைட் ஆஃப் பண்ணிட்டேன். இப்படி காலையில் ரெண்டு பேருமே ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரியே ஒரு ரெண்டு பேருக்குள்ளே ஒரு சங்கோஜம். அப்புறம் அது சரி பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க, ஒரு கோயில் குளத்துக்கு போயிட்டு வாங்க அப்படிம்பாங்க. அப்போ ஒரு கோயில் குளத்துக்கு போகும்போது வேறு வழி இல்லாமல் ரெண்டு பேரும் பேசித்தானே ஆகணும், கொஞ்சம் வெக்கத்தை விட்டு அப்படியே பேச ஆரம்பிப்பாங்க. இப்படியே போகிறதுக்குள்ளே ஒரு 3 மாதம் ஆகி போகும். 4வது மாதம் 5வது மாதத்துக்குள்ளே வாந்தி எடுத்துட்டாங்க. ஆஹா, இப்படி ஒரு குழந்தை பிறகு கன்சீவ் ஆகிருக்கான்னு சொல்லும்போது இது நம்மளுடைய குழந்தை, இதை நல்லபடியாக நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த டைவர்ஷன் அவனுக்கு அதில் வருது. அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஐயோ இது நம்ம குழந்தை, இது நல்லா படிக்க வைக்கணும், நல்லா இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே கான்சன்ட். இப்படி ஒவ்வொன்றா லைவாக நடந்துட்டு இருக்கிறதுனால தான் நாங்கள் பிச்சுக்கிறது இல்லை. நீங்கள் எல்லாம் முடிச்சுக்கிட்டீங்கும் போது பிச்சுக்கிறீங்க, இதுதான் இப்போ இந்தியன் கல்ச்சர் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்புறம் இன்னொன்று கேட்டான், எங்கள் ஊரில் எல்லாம் வந்து ஃபாதர்ஸ் டே மதர்ஸ் டே எல்லாம் இருக்குது, அப்போ வந்து 50% ஆஃப் 70% ஆஃப்னுலாம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், உங்கள் ஊரில் ஃபாதர்ஸ் டே மதர்ஸ் டேவே கிடையாதாமே அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், ஏப்பா நீங்கள் எல்லாம் இருக்கும்போதே அப்பா அம்மாவெல்லாம் மறந்துடுறீங்க, அட்லீஸ்ட் அந்த டேலையாவது கூப்பிட்டு ஏதாவது பண்ணணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு 70% 50% ஆஃப்னு அன்றைக்காவது சேருங்கிறாங்கிறான். நாங்கள் மறந்தால் தானேப்பா அவங்களுக்கு ஃபாதர்ஸ் டே மதர்ஸ் டே கொண்டாடணும். எங்கள் அப்பா அம்மா செத்து போனதுக்கப்புறம் கூட அந்த நாளில் கூட நாங்கள் திதின்னு சொல்லி வச்சு அவங்களுக்கு படையல் பண்ணி அதுக்கப்புறம் தான் வருஷம் பூரா நாங்கள் அது சாகிற வரைக்கும் வந்து அவன் அப்பாவுக்கு அம்மாவுக்கு செய்ய வேண்டி செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னேன். ஸோ கல்ச்சர் அப்படிங்கிறது வந்து ஒரு புருஷ பொண்டாட்டி லைஃப்பில் வந்து எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பாரதிராஜ் சொன்ன மாதிரி ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது தான் வாழ்க்கை. நமக்காக மட்டுமே வாழ்கிறது வாழ்க்கை இல்லை, அடுத்தவங்களுக்காக வாழ்கிறதுங்கிறது ஒரு வாழ்க்கை. ஸோ புருஷ பொண்டாட்டி அப்படின்னு சொன்னோம்னா அதில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. இப்போ இவங்க சொன்னதெல்லாம் கரெக்ட். என்னென்னா தப்பான ஒரு ஆளாக வந்து மாட்டிக்கிட்டா இதுதான் பிரச்சனை. பொண்ணு தப்பாக இருந்துட்டாலும் அதுதான் பிரச்சனை. இப்போ ஒரு ஹஸ்பண்ட்னா ஹஸ்பண்டுக்கு ஹஸ்பண்டு அப்படிங்கிறது மட்டுமே ரோல் இல்லை,
அந்த ஹஸ்பண்டு நல்ல ஹஸ்பண்டாக இருந்தால் அவன் வந்து ஒரு தன்னுடைய ஒய்ஃபுக்கு வந்து ஒரு ஃபாதராக இருக்கணும், அது அவனுடைய பொறுப்பு. அதே மாதிரி ஒரு நல்ல கைடாக இருக்கணும், அதுவும் 2வது பாயிண்ட்டு. 3வது நல்ல ஃப்ரெண்டாக இருக்கணும். ஸோ வெறும் புருஷனாக மட்டும் இருந்த பிரயோஜனம் இல்லை. இந்த 3 ரோலும் ஒருத்தர் எடுத்துக்கிட்டான்னா அந்த பொண்ணுக்கு லைஃப்பில் அதை விட பெரிய கொடுப்பினங்கிறது வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அதை எடுத்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இப்போ நமக்கு வந்து முந்தான முடிச்சினால என்ன இதுன்னு சொல்லும்போது ஒரு இதாக பார்த்துட்டோம்னா நமக்கு சாமியே வந்து அர்த்தநாரீஸ்வரர் தான் பாதி பெண் பாதி அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ சாமியாக எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம், சாமியாக இல்லை சயின்ஸ் பிரகாரம் எடுக்கணும்னு சொல்லி கேட்டால் கூட அதுவும் நியூட்டன் லா எடுத்துகிட்டு பாருங்கள் நீங்கள். அதில் வந்து என்னென்னா ஒரு பொருள் வந்து ஸ்டெடியாக இருந்தாலும் சரி, மூவிங்கில் இருந்தாலும் சரி, அது மேலே இன்னொரு ஃபோர்ஸ் வந்து சேரல அப்படின்னு சொன்னோம்னா இது ஸ்டெடியாக இருக்கிறது அசையாமையாக தான் கடைசி வரைக்கும் இருக்கும். மூவிங் ஒரே டைரெக்ஷனில் தான் போயிட்டு இருக்கணும் ஒழிய அது வேறு எங்கேயும் மேலேயோ கீழேயோ டைரெக்ஷன் மாற்றியோ எங்கேயுமே போகாது. ஸோ இன்னொரு சக்தி அப்படின்னு சொல்லி ஒன்று வரும்போது தான் அது வந்து அந்த தியரி பிரகாரம் பார்த்தாலும் ஒரு ஆணாக இருக்கும்போது ஒரு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் இவங்க வந்து கண்டிப்பாக தேவைப்படுறாங்க. அதுதான் மன வாழ்க்கை. அந்த மன வாழ்க்கை வந்து இப்படி நான் சொல்கிற மாதிரி புருஷனுக்கும் வந்து அந்த 3 ரோல் எடுத்துக்கிட்டு அவன் செய்கிற மாதிரி இருக்கணும். இப்போ ஜென்ரலாக வந்து நம்ம என்ன சொல்கிறோம், மானத்தை காக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஆடை, ஒரு மனிதனுக்கு மானத்தை விட உயிரை விட பெருசானது மானம்னு சொல்லி சொல்கிறோம். அந்த மானத்தை காக்கிறது என்ன, ஆடை. அந்த ஆடை ஊசி நூல் சேர்ந்தால்தான் அந்த ஆடை வரும், இல்லைன்னா ஊசி நூல் சேர்லைன்னா வரவே வராது. அதனால் வந்து முந்தான முடிச்சுங்கிறது வந்து அவசியம். அதே நேரத்தில் வந்து அந்த முந்தான முடிச்சில் இப்போ விஜய் குறைப்பட்டுக்கிட்ட மாதிரி இவங்க குறைப்பட்டுக்கிட்ட மாதிரி அந்த மாதிரி ஆண்கள் இல்லாமல் இருக்கணும். அதனால் முந்தான முடிச்சு தப்பு இல்லை, முந்தான முடிச்சுங்கிறது ஸ்ட்ராங்கான ஒரு இது. அது வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு முழுமையான ஒரு சமாச்சாரம். அதனால் முந்தான முடிச்சு வாழ்க்கைக்கு தேவை அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். வாராவாரம் ஆரவாரம் சனிக்கிழமை தோறும் வீக்கெண்ட் பட்டிமன்றம். விடுமுறை நாட்களை மகிழ்ச்சிப்படுத்த கலகலப்பான விறுவிறுப்பான 1 மணி நேர பட்டிமன்றம் உங்கள் கல்யாண மாலை யூடியூப் சேனலில் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.